அன்பான பிள்ளைகளே, இன்று 14ஆம் பாடமான பின்னங்கள் 2 என்னும் பகுதியை கற்பதற்காக வந்திருக்கின்றோம். பின்னங்கள் 1 என்ற பகுதியில் பின்ன பெருக்கல் வந்தது. இந்த பின்னங்கள் 2 என்ற பகுதியினூடாக நாங்கள் பின்னங்களை வகுத்தல் தொடர்பாக கற்க போகின்றோம். நீங்கள் இந்த பாடத்தை கற்று முடித்தீர்கள் என்று சொன்னால், அதாவது பின்வரும் விடயங்களை அறிவதற்குரிய ஆற்றல்களையும் அறிவையும் பெற்றிருப்பீர்கள். அதாவது இந்த பாடத்தை கற்கிறது மூலம் நீங்கள் பாருங்க, ஒரு முழு எண்ணினதும் ஒரு பின்னத்தினதும் நிகர்மாற்றை எழுதுவதற்கு நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? அறிந்திருப்பீர்கள். அதே போல ஒரு பின்னத்தை முழு எண்ணால் வகுப்பதற்கு முழு எண்ணை பின்னம் ஒன்றால் வகுப்பதற்கும் உரிய அறிவை பெற்றிருப்பீர்கள். கலப்பு எண்ணை ஒரு முழு எண்ணால் வகுப்பதற்கும் அதே போல பின்னம் ஒன்றை பின்னம் ஒன்றால் வகுப்பதற்கும் ஒரு முழு எண்ணை கலப்பு எண்ணால் வகுப்பதற்கும் கலப்பு எண் ஒன்றை கலப்பு எண் ஒன்றால் வகுப்பதற்கும் பின்னம் ஒன்றை கலப்பு எண் ஒன்றால் வகுப்பதற்கும் உரிய அறிவையும் ஆற்றல்களையும் நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்பொழுது நேரடியாகவே நாங்கள் இந்த பாட விடயத்துக்கு செல்வோம். இங்கே பாருங்கள், ஓர் எண்ணின் நிகர்மாற்று என்று சொன்னால், ஓர் எண்ணின் நிகர்மாற்று என்று சொன்னால் என்னென்று சொல்றேன் என்று சொன்னால், ஓர் பின்னத்தின் நிகர்மாற்று என்னென்று வரும் என்று சொன்னால், தொகுதி அப்பின்னத்தின் பகுதியாக போகுது. தொகுதியில் இருக்கிற பகுதியாக போகிறது, பகுதியில் இருக்கிற தொகுதியாக மாறப்போகிறது. அவை நிகர்மாற்று என்று சொன்னால் தொகுதியா இருக்கிற பகுதியாக மாறப்போகுது. அதே மாதிரி பகுதியில் இருக்கிற தொகுதி எண்ணாக மாறப்போகுது. இது இங்கே வரும், இது இப்பாறு வரும். அவ்வாறு மாற்றும் பொழுது அது நிகர்மாற்று என அழைக்கப்படும். பாருங்கள், 3 நிகர்மாற்று என்று சொன்னால் இங்கே என்னென்று வரப்போகுது? 3 1 என வரும். பாருங்கள், 3 தொகுதி எண்ணில் இருக்கு. இங்கே பகுதி எண்ணாக மாறுகின்றது. கீழே 1 இல்லை என்று சொன்னால் அது என்னென்று வரப்போகுது? மேலே 1 என்று போட போகிறோம். 7 நிகர்மாற்று என்று சொன்னால் என்னென்று வரும்? 7 1. இதில் என்னன்னு சொன்னால் இது கீழே 1 இருக்கின்ற அர்த்தம். இந்த 1 என்பது மேலே போகிறது, 3 என்பது என்ன வரப்போகுது? இவ்வாறு வரப்போகிறது. 7 நிகர்மாற்று என்று சொன்னால் என்னென்னு வரப்போகுது? இங்கே இருக்கிற 1 மேலே போகுது, தொகுதியில் இருக்கிறது பகுதியாக வரப்போகுது. பாருங்கள், ஒரு முழுவெண்ணை பின்னமாக கருதுவோமானால் தொகுதி எண் முழுவெண்ணாவதுடன் பகுதி எண்ணானது ஒன்றாக காணப்படும். தரப்பட்ட எந்த எண்ணாக இருந்தாலும் ஒரு 4 என்ற எண்ணை எடுத்தோம் என்று சொன்னால் இந்த 4 என்ற எண் தொகுதி எண். ஏன் இந்த முழு எண்ணத்தான் தொகுதி எண்ணாக கருத போகிறோம். பகுதி எண் என்னவா இருக்க போகிறது? ஒன்றாக இருக்க போகிறது. இதை நேர்மாறடியினால் பகுதி எண் தொகுதி எண்ணாக மாறும், தொகுதி எண் பகுதி எண்ணாக மாறும். 4 நேர்மாறு என்னென்று வரப்போகுது? 4 1. 3 1 நேர்மாறு எவ்வாறு வரும்? 3 1. இங்கே 7 1 நேர்மாறு எவ்வளவு? 1 7. இதை நிகர்மாறு அல்லது நேர்மாறு என கூறக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், கீழே தரப்பட்ட ஒவ்வொரு எண்ணினதும் நிகர்மாற்றி எழுதுக. 8 எழுதினீங்கள் என்றால் இங்கே 1 இருக்கிறது. 8 1. இங்கே 11 முழுவெண்ணாக இருக்கிறது. 11 1. 13 என்று சொன்னால் 13 1. பகுதி எண்ணாக வரும், தொகுதி எண். கீழே இருக்கிற 1 மேலே போகுது. 9 என்று சொன்னால் இங்கே கீழே இருக்க 1 தான் கீழே இருக்கு. 9 1. 5 என்று சொன்னால் 5 1. 6வது வினாவை பாருங்கள், 7 3. இங்கே இருக்கிற தொகுதி எண் பகுதி எண்ணாக போகிறது, பகுதி எண் தொகுதி எண்ணாக போகிறது. 7 3. 11 8 என்று சொன்னால் 8 11. பாருங்க, மாறி வருகிறது. 7 22 என்றால் 22 7. 8 15 என்று சொன்னால் 15 8. 22 21 என்றால் 21 22 என மாறி எழுதக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், ஒரு பின்னம் ஒன்று தரப்பட்டால் அல்லது ஒரு முழுவெண் ஒன்று தரப்பட்டால் எவ்வாறு நிகர்மாறு எழுதுவது என்பது தொடர்பாக நீங்கள் இங்கே கற்றிருக்கிறீர்கள்.
இப்பொழுது பாருங்கள், தரப்பட்ட எண்ணை அதன் நிகர்மாற்றால் பெருக்குதல். ஆகவே பெருக்குதல் தொடர்பான விடயத்தை நாங்கள் 13ஆம் பாடத்தில் படித்திருக்கின்றோம். ஆகவே 3 1 1 3. ஆகவே ഇതിന്റെ நிகர்மாறண்டா என்னென்னு வரும்? 3 1. ஆகவே தொகுதி எண்ணாலையும் பகுதி எண்ணாலையும் பெருக்க வேண்டும். ஆகவே 3 தர 1 3 தர 1. ஆகவே இதை சுருக்கும் பொழுது என்னென்னு வரும்? 3 3 3 3 3 3 பிரிச்சா என்ன விட 1 வரும். 1 5 நிகர்மாறு என்று சொன்னால் 5 பகுதி எண்ணாவும் 1 தொகுதி எண்ணாவும் வரும். ஆகவே 5 1. ஆகவே 5 நிகர்மாறு 5 1. ஆகவே 5 தர 1 கீழ் 1 தர 5. ஆகவே I ஒன்று எவ்வளவு? 5. பகுதி எண் I ஒன்று 5. 5 5 பிரிச்சிங்கன்னா என்ன விட 1. 7 3. ஆகவே 7 3 பார்த்தீங்களா சொன்னால் இங்கே 3 7 என்பதுதான் நிகர்மாறு. ஆகவே நிகர்மாறால பெருக்கேக்க 3 தர 7 கீழ் 7 தர 3. ஆகவே 7 3 எவ்வளவு? 21. 7 3 21. ஆகவே இங்கே பாருங்க, நிகர்மாறை பெருக்கும் பொழுது ஒரு எண்ணினது நிகர்மாறால அந்த எண்ணை பெருக்கேக்க விடையானது என்னவா வருகிறது? 1 வருகிறது. ஆகவே இதுக்கும் என்ன வரும் விடை? 1. ஆகவே 8 5 சொன்னால் 5 8 தான் நிகர்மாறு. ஆகவே 5 தர 8 கீழ் 8 தர 5. ஆகவே 8 5 40 40. ஆகவே என்ன விடை? 1. ஆகவே இதிலிருந்து நீங்கள் அறியக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னால், ஓர் முழு எண்ணை அல்ல அதன் நிகர்மாற்றால் பெருக்கினால் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஆகவே முழு எண்ணை அதன் நிகர்மாற்றால் கிடைத்தால் பெருக்கினால் என்ன கிடைக்க போகுது? ஒரு 1 என்ற பெருமானம் கிடைக்க போகிறது. அதே போல தரப்பட்ட பின்னத்தை அதன் நிகர்மாற்றால் பெருக்கினாலும் என்ன விட? தரப்பட்ட பின்னத்தை அதன் நிகர்மாற்றால் பெருக்கினாலும் என்ன விட வரும்? 1 தான் வரும். அதன் நிகர்மாற்றால் பெருக்கினால் கிடைக்கும் பெருமானம் உண்டாகும். கிடைக்கும் பெருமானம் எவ்வளவா இருக்க போது? 1 ஆகும். இங்கே பாருங்கள், பின்னத்தை நிகர்மாற்றால் பெருக்கினாலும் என்ன வருகிறது? 1 என்ற பெருமானம் தான் வருகிறது. அடுத்து பாருங்கள், ஒரு கலப்பு எண்ணின் நிகர்மாற்று. ஒரு கலப்பு எண்ணை நிகர்மாற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலில் அந்த கலப்பு எண்ணை என்ன செய்ய வேண்டும்? முறைமையில்லா பின்னமாக மாற்ற வேண்டும். முறைமையில்லா பின்னமாக மாற்றுவது என்று சொன்னால் தரப்பட்ட கலப்பெண் 1 3 1. இதில் முழுவெண் 1 பகுதி எண் 3. ஆகவே பகுதி எண்ணை முழுவெண்ணோட பெருக்கி தொகுதி எண்ணுடன் கூட்ட வேண்டும். பகுதி எண் அவ்வாறே வரும். அவை 3 3 3 1 4. ஆகவே 3 4. ஆகவே 3 4 என்று சொன்னால் இதன் நிகர்மாற்று எவ்வாறு வரும்? மாறி வரும். பகுதி எண் தொகுதி எண்ணாகவும் தொகுதி எண் பகுதி எண்ணாகவும் வரும். ஆகவே 4 3. இரண்டாவது வினா 2 5 3. ஆகவே I2 எவ்வளவு? 10 10 3 13. ஆகவே 5 13. ஆகவே இதன் நிகர்மாறு 13 5 கிடைக்கும். 3 1/4. ஆகவே 3 1/4 என்று சொன்னால் இங்கே 3 12 12 3 13 4 13. ஆகவே 4 13 நிகர்மாறு என்னென்று வரும்? 13 4 என அமையக்கூடியதாக இருக்கும். நான்காவது வினா 7 1/2. ஆகவே 7 1/2 என்ன செய்யணும்? முதல்ல முறைமையில்லா பின்னமாக மாற்ற வேணும். 7 2 14 1 15 15. ஆகவே 2 15. ஆகவே 2 15 நிகர்மாற்றா மாற்றினீங்கள் என்றால் 15 2 என பெறப்படும். ஐந்தாவது வினாவாக 4 3 1.
அவை முன்னாங்கு 12 12 மூன்றும் 13 அவை பகுதி எண் அவ்வாறு வரும் 3 13 இதன் நிகர்மாறு எவ்வாறு அமையும் 13 3 அவை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல என்ன செய்ய வேண்டும் கலப்பெண் தரப்பட்டிருந்தால் அதை முறைமையில்லா பின்னமாக மாற்ற வேண்டும். முறைமையில்லா பின்னமாக மாற்றிய பின்பு பேர்ந்து நிகர் மாற்று எழுத வேண்டும். ஆகவே கலப்புகள் முறைமையில்லா பின்னமாக்கிய பிறகு நிகர்மாறாக அதனை எழுதக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது அடுத்த விடயத்துக்கு செல்வோம். இங்கே பாருங்கள், ஐந்தாவதாக சரியான பெருமானங்களை இட்டு அடைப்பு நீக்குக. ஆகவே இங்கே சரியான பெருமானங்களை இட்டு அடைப்பு நீக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே பாருங்கள், எங்களுக்கு கிடைக்கின்ற விடை என்னவாக இருக்கிறது? ஒன்றாக இருக்கிறது. ஆகவே கிடைக்கின்ற விடை ஒன்றாக வரும் என்று சொன்னால் தரப்பட்ட பின்னத்தை எதால பெருக்கினால் ஒன்று வரும் என்று சொன்னால் தரப்பட்ட பின்னத்தை எதால் பெருக்கினால் ஒன்று வரும் என்று சொன்னால் தரப்பட்ட பின்னத்தின் நிகர் மாற்றால பெருக்க வேண்டும். ஆகவே தரப்பட்ட பின்னத்தை பின்னம் தர அப்பின்னத்தின் நிகர்மாறு பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? அப்பின்ன நிகர்மாற பெருக்கினீங்கள் என்றால் ஒன்று வரும். இது முன்பு கற்றுவிட்டோம். ஆகவே அதனை இதை பிரயோகிக்க வேண்டும். ஆகவே 4 3 தர இந்த பின்னம் சமன் 1 என்று சொன்னால் இங்கே ஏதால் பெருக்க வேண்டும். இங்கே தொகுதி எண் பகுதி எண் ஆகும், பகுதி எண் தொகுதி எண் ஆகும் வரும். ஆகவே 3 4ஆல் பெருக்க வேண்டும். இரண்டாவது வினாவை பாருங்கள். 8 7 தர ஒரு பின்னம் பெருக்கினீங்கன்னா 1 வருது என்று சொன்னால் 8 7 என்ற நிகர்மாறு 7 8 ஆகும். அவை அதனால் பெருக்கும் பொழுது இந்த 7 7 சுருக்கப்படும், 8 மட்டும் சுருக்கப்படும். விட என்னவா வரப்போகிறது? ஒன்றாக அமையும். மூன்றாவது வினா, ஒரு பின்னத்தை 13 9 பெருக்கிறோம். அதை பெருக்க 1 வருது என்று சொன்னால் இந்த பின்னத்தின் நிகர்மாறு ஆவி 9 13 பெருக்கினீங்கள் என்றால் விடை 1 பெறப்படும். நான்காவதாக ஒரு பின்னத்தை 12 7ஆல் பெருக்கும் பொழுது 1 பெறப்படுகிறது. ஆகவே 12 7 நிகர்மாறு என்னென்று வரும்? 7 12. ஆகவே 7 12 12 7 பெருக்கினீங்கள் என்றால் என்ன விடை பெறப்படும்? 1 பெறப்படும். அடுத்து பாருங்கள், ஓர் பின்னத்தை முழு எண்ணால் வகுத்தல். இப்பொழுது நாங்கள் எங்கள் பாடத்துக்கு செல்ல போகின்றோம். ஓர் பின்னத்தை முழு எண்ணால் வகுக்க வேண்டும். ஆகவே தரப்பட்ட பின்னத்தை முழு எண்ணா வகுக்க போறோம் என்று சொன்னால் இங்கே பாருங்கள், ஒரு செவ்வக கீலம் தரப்பட்டுள்ளது. இந்த செவ்வக கீலத்தில் எத்தனை பகுதி பிரிக்கப்பட்டுள்ளது? 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த 7 பகுதிகளில் எத்தனை பகுதி நிலந்திட்டப்பட்டுள்ளது? 4 பகுதி நிறந்திட்டப்பட்டுள்ளது. ஆகவே முதலாவது பாருங்கள், தரப்பட்ட உருவில் நிலற்றிய பகுதியை முழு உருவின் பின்னமாக எழுதுக. ஆகவே எழுதினீங்கன்னா அவ்வளவு 7 4. அந்த நிலற்றிய பகுதியைத்தான் சமனாக பங்கிட வேண்டும். ஆகவே நிலற்றிய பகுதி எவ்வளவு? 1 2 3 4 பகுதி. அதைத்தான் எழுதிட்டோம். ஆகவே நிலற்றி அதனை சம பகுதியாக, ஆகவே அதனை சமனா பங்கிட வேண்டும் என்று சொன்னால் 7 4 சமனா பங்கிட்டால் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? 2 பங்கு கிடைக்கும். ஆகவே 7 4 சமனா பங்கிட்டால் எத்தனை விடை வரப்போகிறது? 7 2 விடை வரப்போகிறது. ஆகவே இங்கே 7 2 வரப்போகிறது என்று சொன்னால் இதை எவ்வாறு பெற்றுக்கொள்வது? கணித ரீதியாக எழுது. ஆகவே சமனாக பிரிக்க போறோம் என்று சொன்னால் 2ஆல பிரிக்க போறோம். ஆகவே எதை பிரிக்க போறோம்? தரப்பட்ட பின்னத்தை. ஆகவே தரப்பட்ட பின்னத்தை 7 4 அரண 2. ஆகவே இங்கே பாருங்கள், இங்கே வகுக்கும் பொழுது நாங்கள் இந்த வகுத்தலை செய்யாமல் இதன் நிகர் மாற்றால பெருக்கி விடுவோம். ஆகவே இங்கே அரண என்ற குறி என்னென்னு மாறப்போது? தரவாக மாறும். ஆகவே 7 4 தர
இதுண்ட எதால பெருக்கணும் நிகர்மாறால இதுண்ட நிகர்மாறால பெருக்க வேண்டும் நிகர்மாறால் பெருக்க வேண்டும் ஆவே இந்த அரணை தரவாக போறது அப்ப ரெண்டு நிகர்மாறு எவ்வாறு அமையும் அரையாக அமையும் ஆவே இது படித்து விட்டோம் தொகுதி எண்ணால் பெருக்க வேண்டும் கீழ் 7 தர 2 ஆவே 2 சுருக்கிங்கன்னா ஒரு முறை 2 சுருக்கிங்கன்னா 2 முறை 2 2 ஆவே 7 ஆவை பாருங்கள் ஓர் பின்னத்தை யாதும் ஒரு எண்ணால் வகுத்தல் என்பது வகுக்கும் எண்ணின் நிகர்மாற்றால் பெருக்குவது ஆகும் ஆவை நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டும் வகுக்கும் எண்ணின் நிகர்மாற்றால் ஆவை வகுக்கும் எண்ணால் நிகர்மாற்றால் என்ன செய்ய வேண்டும் பெருக்க வேண்டும் ஆவை ஞாபகம் வைத்திருப்பதற்கு சுகமாக செய்ய வேண்டும் என்னன்னு சொன்னால் அரணை இங்கே தரவாகும் பொழுது அங்கால இருக்கிற எண் அதாவது இந்த பிரித்தலுக்கு வலது பக்கம் இருக்கிற எண் நிகர்மாறாக மாறும் ஆவை அதைத்தான் உங்களை தியரியில சொல்லியிருக்கு என்னது வகுக்கும் எண்ணின் நிகர்மாற்றால் பெருக்குதல் வேண்டும் இதை ஞாபகம் வைத்திருக்கிறதை விட பிரித்தல் வரும் பொழுது அதனை தரவாக மாற்றும் பொழுது அதுக்கு பிரித்தலுக்கு எதால பிரிக்க போறோமோ அந்த எண்ண நிகர்மாற்ற எழுத வேண்டும் இதை விளங்கி கொண்டிருந்தால் இப்ப இது தொடர்பான பயிற்சியை பார்ப்போம் பாருங்கள் 15 4 அரணை 2 ஆவே 15 4 இந்த அரணை என்ன செய்ய வேண்டும் தரவா கேட்க இது நிகர்மாற்று ஆவே அரையால பெருக்க வேண்டும் ஆவே 4 தர 1 கீழ் 15 தர 2 சுருக்கக்கூடியதை சுருக்குங்கள் ஒரு முறை 2 முறை ஆவே 2 2 11 15 அடுத்த உதாரணத்தை பாருங்கள் 8 7 அரணை 7 ஆவே அரணவுக்கு இஞ்சால இருக்கிறத நிகர்மாற்ற மாற்றி பெருக்க வேண்டும் ஆவே 8 7 ஆவே அரணவை தரவாக்குங்கள் இதன் ரெண்டு பேரும் கீழே 1 இருக்கிறது ஆவே 1 7 1 ஆவே 7 தர 1 அது இங்கு 8 தர 7 7 சுருக்கலாம் ஒரு முறை 7 சுருக்கலாம் ஒரு முறை ஆவே 1 இங்கு 8 ஆவே 8 1 என விடை பெறப்படும் அடுத்த வினாவை பாருங்கள் 9 5 அரணை 10 ஆவே 9 5 எதால பெருக்க வேணும் இங்கே அரணவை தரவாக்க பொறியல் ஆவே இதுண்ட நிகர்மார் 10 1 ஆவே 5 தர 1 கீழ் 9 தர 10 சுருக்குங்கள் 5 சுருக்கக்கூடியதாக இருக்கும் 2 ஆவே 18 1 ஆகும் ஐந்தாவது வினாவை பாருங்கள் 12 7 அரணை 7 ஆவே 12 7 இதை என்ன செய்ய வேண்டும் தரவாக்க வேண்டும் தரவாக்கும் பொழுது இது நிகர்மாறாக மாறும் ஆவே 7 தர 1 கீழ் 12 தர 7 ஆவே 7 சுருக்கிறீங்கன்னா ஒரு முறை ஆவே 1 1 12 12 ஆவே பெருக்கலை கற்ற விடயங்கள்லாம் தொகுதி எண்ணால் பெருக்க வேண்டும் பகுதி எண்ணால் பெருக்க வேண்டும் பெருக்குவதற்கு முன்பு சுருக்கக்கூடியவற்றை சுருக்கினீங்கள் என்று சொன்னால் விடையை இலகுவாக பெறக்கூடியதாக இருக்கும் அடுத்து 6வது வினா 16 5 10 வகுத்தல் வேண்டும் ஆவே 16 5 அரணவ தரவா கேட்க இது நிகர்மாறாக மாறும் 10 1 ஆவே 5 தர 1 கீழ் 16 தர 10 ஆவே 5 சுருக்கலாம் ஒரு முறை 2 முறை ஆவே 1 1 16 2 எவ்வளவு 32 ஆகும் அடுத்து பாருங்கள் ஓர் முழு எண்ணை பின்னத்தால் வகுத்தல் அடுத்த விடயம் நாங்கள் முதலில் ஒரு பின்னத்தை முழு எண்ணால வகுத்தினாங்கள் இப்போது ஓர் முழு எண்ணை பின்னத்தால வகுக்க போறோம் இங்கே பாருங்கள் எத்தனை செவ்வகடர் தரப்பட்டுள்ளது இங்கே இது ஒரு செவ்வகடர் இது ஒரு செவ்வகடர் ஆவே தரப்பட்ட செவ்வகடர் 2 அலகாக கருது இது ஒரு அலகு இது ஒரு அலகு இப்பொழுது இந்த அலகை 2 சமனான பகுதிகள் பெறப்படுமாறு வேறாக்க வேண்டும் ஆவே 2 சமனான பகுதி என்றால்
இதை இந்த அலகை என்ன செய்ய வேணும், ஒன்றா பிரியுங்கோ. அதே மாதிரி இதையும் 2ஆ பிரியும். பிரிச்சிங்கள் என்று சொன்னால் எத்தனை வருகிறது, மொத்தம் 1 2 3 4 பகுதிகள் கிடைக்கின்றன. ஆகவே ஒரு செவ்வாடரை 2ஆ பிரிச்ச வேண்டாம், 2 கிடைக்க போகிறது. இங்கே ஒரு செவ்வாடரை பிரிக்க 2 கிடைக்க போகிறது. ஆகவே மொத்தம் எத்தனை கிடைக்க போகிறது, 4. ஆகவே பாருங்கள் 2 அரைவாசி ஆக போறோம். ஆகவே 2 அரைவாசி ஆக போறோம் என்று சொன்னால் 2 இங்கே தரவாக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், நிகர்மாற்றால் பெருக்க வேண்டும். ஆகவே 2 2ஆல் பெருக்கினா எவ்வளவு, 4. ஆகவே 4 துண்டுகள் கிடைக்கும். ஆகவே இது ஒரு துண்டு, இது ஒரு துண்டை 2 2ஆ பிரிக்க போறோம் என்றால் இதுல 2 துண்டு, அங்கே 2 துண்டு. ஆகவே மொத்தம் எத்தனை துண்டு கிடைக்க போறது, 4 துண்டு. ஆகவே பாருங்கள் முழுவெண் ஒன்றை பின்னத்தால் வகுக்கும் போது முழுவெண்ணானது வகுக்கும் பின்னத்தின் நிகர்மாற்றால் பெருக்கப்படும். அவை முன்பு கற்ற விடயம்தான். எதால வகுக்க போறீங்களோ அதை அதிண்ட நிகர்மாற்றால் பெருக்கிறீங்கள் என்றால் உரிய விடையானது பெறப்படும். இப்போது பாருங்கள் 8ஐ அரையால் பிரிக்க வேண்டும். ஆகவே 8ஐ அரையால் பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் 8 இங்கே தரவாக மாற்றும் பொழுது இது நிகர்மாறாக மாறும். ஆகவே 8 தர 2 எவ்வளவு, 16 ஆகும். இரண்டாவது வினா, 12ஐ 3இல் 1ஆல் பெருக்க வேண்டும், பிரிக்க வேண்டும். ஆகவே 12 அரணவ தரவா கேட்க இது நேர்மாறாக மாறும். ஆகவே 3 12 3 எவ்வளவு, 36. அடுத்த வினாவை பாருங்கள், 15 அரண 3இல் 1. ஆகவே 15 3இல் 1ஆல் பிரிக்க வேண்டும். ஆகவே 15 அரணவ தரவா கேட்க இது நேர்மாறாக மாறும். ஆகவே மேல 3. ஆகவே 15 தர 3 எவ்வளவு, 45. நான்காவது வினா, 20 அரண 5இல் 4. ஆகவே 20 அரண 5இல் 4 என்று சொன்னால் 20 அரணவ தரவா கேட்க இது என்னவா மாறப்போகிறது, நிகர்மாறாக மாறப்போகுது. 5 மேல வரப்போகுது, கீழே 4 வரப்போகுது. ஆகவே 20 தர 5 கீழ் 4. ஆகவே 4ஆல் சுருக்கிறீங்களா ஒரு முறை, 20 4ஆல் சுருக்கலாம் 5 முறை. ஆகவே 5 எவ்வளவு, 25. அடுத்த வினா, 18ஐ 10இல் 9ஆல் பிரிக்க வேண்டும். ஆகவே 18 பிரித்தல்னா என்ன வேணும், பெருக்கலாக மாற்ற வேண்டும். ஆகவே மேல 10 பகுதி எண்ணில் 9 வரப்போகுது. ஆகவே முழு எண்ணையும் தொகுதி எண்ணையும் பெருக்குவோம். ஆகவே 18 தர 10 கீழ் 9. சுருக்கக்கூடிய சுருக்கலாம், 9ஆல் சுருக்கினா ஒரு முறை, 9ஆல் சுருக்கினா 2 முறை. ஆகவே 2 தர 10 எவ்வளவு, 20 ஆகும். ஆறாவதாக 21 அரண 9இல் 7. ஆகவே 21 9இல் 7ஆல் வகுக்க வேணும். ஆகவே 21 அரணவ தரவா கேட்க இது நேர்மாறாக மாறும். ஆகவே 21 தர 9 கீழ் 7. ஆகவே 7ஆல் 21 சுருக்கினா ஒரு முறை, இங்க 21க்கு 3 முறை. ஆகவே 9 3 எவ்வளவு, 27 ஆகும். இப்போது பாருங்கள், ஓர் பின்னத்தை பின்னத்தால் வகுத்தல். ஓர் பின்னத்தை பின்னத்தால் வகுக்கணும் என்று சொன்னால் அங்கே முழுவெண்ணுக்கு நாங்கள் வகுத்தது போலவே எந்த பின்னத்தால் வகுக்க போறீங்களோ அந்த பின்னத்தின் நிகர்மாற்றால் என்ன செய்ய வேண்டும், பெருக்க வேண்டும். ஆகவே 4இல் 3 அரணவ தரவா கேட்க இது நிகர்மாறாக மாறும். மேலே 5 கீழே 3. அவ இந்த 5 மேல போகுது, இந்த 3 கீழே வரப்போகுது. இப்ப தரவா கேட்க மட்டும்தான். ஆகவே இப்பொழுது தொகுதி என்ன தொகுதி என்னாலையும் பகுதி என்ன பகுதி என்னாலையும் பெருக்குங்க. ஆகவே 3 தர 5 கீழ் 4 தர 3. சுருக்கலாமோ? ஓம். இந்த 3க்கு ஒரு முறை, இந்த 3க்கு ஒரு முறை. ஆகவே 5 5 4. அவை விடையில் முறைமையில்லா பின்னமா வந்தால் இதை என்ன செய்ய வேண்டும், கலப்பெண்ணாக கொடுக்க வேண்டும். ஆகவே 5 4ஆல் பிரிச்சிங்கன்றால் ஒரு முறையும் மிச்சம் 1. ஆகவே மிச்சம் 4இல் 1. ஆகவே 1 4இல் 1 ஆகும். ஆகவே பாருங்கள், பின்னம் ஒன்றை பின்னத்தால் வகுக்கும் போது அப்பின்னமானது வகுக்கும் பின்னத்தின் நிகர்மாற்றால் என்ன செய்யப்படும், பெருக்கப்படும். எந்த பின்னத்தால் பிரிக்க போறீங்களோ அதன் நிகர்மாற்றால் பெருக்கிறீங்கள் என்று சொன்னால் பின்னங்களை இலவாக பிரிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து 8இல் 7 அரண 11இல் 7. ஆகவே 8இல் 7
இங்கே வகுத்தலை பெருக்கலாக போகிறோம். பெருக்கலாக்க இது நிகர்மாறாக மாறும். ஆவே 7 11. ஆவே 7 தர 11 கீழ் 8 தர 7. அவை சுருக்கக்கூடியவற்றை சுருக்குங்கள். 7ஆல் சுருக்கலாம் ஒரு முறை, 7ஆல் சுருக்கினா ஒரு முறை. ஆகவே 11 கீழ் 8. ஆகவே இது முறைமை இல்லா பின்னம். இதை கலப்பெண்ணாக மாற்றுங்கள். 11 8ஆல் பிரிச்சிங்கன்னா ஒரு முறை. ஆகவே 8ல் எத்தனை மிச்சம்? 3 மிச்சம். ஆகவே 1 8ல் 3 ஆகும். அடுத்து அது தொடர்பான பயிற்சிகள் தரப்பட்டுள்ளது. பெருமானம் காண்க என கேட்பார்கள் உங்கள் வினாவில். முதலாவது வினாவை பாருங்கள். 8ல் 5ஐ 6ல் 5ஆல் வகுக்க வேண்டும். ஆகவே 8ல் 5 தரவாக்கும் பொழுது நிகர்மாறாக மாறும். 6ல் 5. 5 தர 6 கீழ் 8 தர 5. ஆகவே 5ஆல் சுருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு முறை, இங்கே ஒரு முறை. இதை எத்தனால சுருக்கலாம்? 2ஆல் சுருக்கலாம் 3 முறை. 2ஆல் சுருக்கினா 4. ஆகவே 3 எவ்வளவு? 3. 4 4. இரண்டாவது வினாவுக்கு செல்வோம். 16ல் 15 அரணவ தரவாக்கும் பொழுது இது 8 கீழ் 5ஆக மாறும். ஆகவே தொகுதி எண்ணால் பெருக்குவோம். 15 தர 8, அதன் கீழ் 16 தர 5. ஆகவே சுருக்கக்கூடியவற்றை சுருக்குங்கள். 5ஆல் சுருக்கினா ஒரு முறை, 5ஆல் சுருக்கினா 3 முறை. இப்போது 8ஆல் சுருக்கலாம் 16. இங்கே ஒரு முறை, இங்கே 2 முறை. ஆகவே 3 3 2 2. ஆகவே இந்த முறைமையில்லா பின்னத்தை கலப்பெண்ணாக எழுதுங்க. 2ஆல் பிரிச்சிங்கன்னா ஒரு முறையும் ஒரு மிச்சமும். ஆகவே 1 அரை. அடுத்த வினாவை பார்ப்போம். 20ல் 13ஐ 15ல் 13ஆல் வகுக்க வேண்டும். ஆகவே 20ல் 13 தரவாக்கும் பொழுது நிகர்மாறாக மாறும். 15 கீழ் 13. ஆகவே 13 தர 15 கீழ் 20ஐ 13ஆல் பெருக்க வேண்டும். 20 தர 13. ஆகவே 13ஆல் சுருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு முறை, இங்கே ஒரு முறை. அதே போல இது 5ஆல் சுருக்கலாம். ஐ 3 15, ஐ 4. ஆகவே ஓர் 3 எவ்வளவு? 3. 4 4. அடுத்த வினா. 16ல் 9ஐ 10ல் 9ஆல் வகுக்க வேண்டும். ஆகவே 16ல் 9 இதை தரவாக்கும் பொழுது நிகர்மாறாக மாறும். 9ல் 10ஆக மாறும். ஆகவே தொகுதி எண்ணை பெருக்குங்கள். 9 தர 10 கீழ் பகுதி எண் 16 தர 9. ஆகவே 9ஆல் சுருக்கலாம். மேலையும் கீழையும் ஒரு முறை, இங்கே ஒரு முறை. 16ஐயும் 10ஐயும் என்ன சுருக்கலாம்? 2ஆல் சுருக்கலாம் 5 முறை. 2ஆல் சுருக்கலாம் 8 முறை. ஆகவே 5 5, 8 8. ஆகவே எவ்வளவு? 8ல் 5 ஆகும். அடுத்த 5வது வினா. 3ல் 2ஐ 15ல் 8ஆல் வகுக்க வேண்டும். ஆகவே 3ல் 2 தரவாக்கும் பொழுது இது என்னது? நிகர்மாறாக மாறும். ஆகவே 15 கீழ் 8. இப்போது தொகுதி எண்ணை பெருக்குங்கள். 2 தர 15 கீழ் பகுதி எண்ணை பெருக்கி எழுத வேண்டும். 3 தர 8. சுருக்கக்கூடியவற்றை சுருக்குங்கள். 2ஆல் சுருக்கினா ஒரு முறை, 2ஆல் சுருக்கினா 4 முறை. இங்கே 3ஆல் சுருக்கக்கூடியதாக இருக்கும். 3ஆல் சுருக்கினா ஒரு முறை, 3ஆல் சுருக்கினா 5 முறை. ஆகவே 5 எவ்வளவு? 5. 4 4. ஆகவே 5ஐ 4ஆல் வகுத்தீங்கள் என்றால் ஒரு முறையும் மிச்சம் 1. ஆகவே 1 4ல் 1 ஆகும். 6வது வினா. 7ல் 4ஐ 11ல் 8ஆல் வகுக்க வேண்டும். ஆகவே 7ல் 4 இதை தரவாக்கும் பொழுது நிகர்மாறாகும். ஆகவே 11ல் 8. ஆகவே 4 தர 11 கீழ் 7 தர 8. ஆகவே 4ஆல் சுருக்கலாம். 4ஆல் சுருக்கினா ஒரு முறை, 4ஆல் சுருக்கினா 2 முறை. ஆகவே 11 11. 7 2 எவ்வளவு? 14 ஆகும். அடுத்து பாருங்கள். ஒரு முழு எண்ணை கலப்பெண்ணால் வகுத்தல். இப்பொழுது என்ன செய்ய போகணும் என்று சொன்னால் ஒரு முழு எண்ணை கலப்பெண்ணால வகுக்க வேண்டும். அவை பாருங்கள். 10 மீட்டர் நீளமான தொழியிலிருந்து
ஒருவருக்கு 2.5 மீட்டர் துணி வீதம் எத்தனை துணி துண்டுகள் வெட்டலாம்? 10 மீட்டர் துணி இருக்கு, 2.5 மீட்டர்ல நாங்கள் வெட்ட வேண்டும். அவை பாருங்கள், 10 மீட்டர் துணி இருந்தால் 2.5 மீட்டர்ல வெட்ட வேண்டும். அவை ஒரு 2.5, இங்கே ஒரு 2.5 என்று சொன்னால் 5. அவை அடுத்த 5 துண்டு. அவை எத்தனை துண்டு வெட்டலாம்? 4 துண்டுகள் வெட்டலாம். அவை அதனை கணித ரீதியாக எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். அவை 10 இப்ப 2.5 என்ன செய்ய வேண்டும்? வகுக்க வேண்டும். அதாவது 10 மீட்டர் துணி இருந்தால் ஒருவருக்கு 2 மீட்டர் கிடைக்கும் என்று சொன்னால் எத்தனை பேருக்கு கொடுக்கலாம் வேண்டாம்? 10 2ஆல வகுக்கின்ற மாதிரி. இப்ப 10 எதால வகுக்க வேண்டும்? 2.5ஆல வகுக்க வேண்டும். அவை எழுதும் பொழுது 10 அரண 2.5. இப்படி கலப்பு எண் வந்தால் இதை முதல் என்ன செய்ய வேண்டும்? முறைமையில்லா பின்னமாக மாற்ற வேண்டும். முறைமையில்லா பின்னமாக மாற்ற வேண்டும். முறைமையில்லா பின்னமாக மாற்றுக. அவை முறைமையில்லா பின்னமாக மாற்றினா பிறகுதான் பின்னங்களை சுருக்க வேண்டும். அவை 10 அரண 2 4 4 கொண்டும் 5. அவை 2 5. இப்ப என்ன செய்ய வேண்டும்? இந்த பின்னம் இருக்கிறது. அவை பின்னத்தின் நிகர் மாற்றால பெருக்கினீங்கன்னா விடையே காணக்கூடியதாக இருக்கு. ஆவே 10 தரவாய்க்க இது 5ல் 2ஆக மாறும். ஆவே இங்கே 5ஆல் சுருக்கலாம் ஒரு முறை, 5ஆல் சுருக்கினா 2 முறை. 2 எவ்வளவு? 4. ஆவே பாருங்கள், அங்கே 4 துண்டுகளால் எங்களுக்கு கணித்தலை மூலம் கிடைத்தது. படைமுறையாக எழுதி செய்யும் பொழுதும் இங்கே 4 தான் கிடைக்கின்றது. ஆவே எண்ணை முதலில் முறைமையில்லா பின்னமாக எழுத வேண்டும். அதுக்கு பிறகு முழுவெண் ஒன்றை கலப்பெண்ணால் வகுக்கும் பொழுது முதலில் கலப்பெண்ணை முறைமையில்லா பின்னமாக மாற்றி எழுதி அதன் நிகர் மாற்றால் பெருக்க வேண்டும். அவை இது தொடர்பான பயிற்சி பாருங்கள். 16 அரண இதை முறைமையில்லா பின்னமாக எழுதுங்க. 5 5 3 8. ஆவை 5ல் 8. ஆவை இதனால் வகுக்கணும் என்று சொன்னால் பெருக்கேக்க இதன் நிகர் மாற்றால பெருக்கினீங்கண்டா சரி. ஆவி 8ல் 5ஆல பெருக்க வேண்டும். ஆவி 8ஆல் சுருக்கினா ஒரு முறை, 8ஆல் சுருக்கினா 2 முறை. ஆவி 2 எவ்வளவு? 10. அடுத்த வினா, 20ஐ 1 4ல் 1ஆல் வகுக்க வேண்டும். ஆவி 20 அரண 4 4 4 மட்டும் 5 5 4ல் 5. ஆவே 20 4ல் 5ஆல வகுக்கணும் என்றால் 20 தர இதன் நிகர் மாறு 5ல் 4, அதால பெருக்க வேண்டும். ஆவே 20 தர 4ன் கீழ் 5. இவ்வாறு எழுதி செய்யாமல் நேரடியாக சுருக்க முடியும். இல்லாதவர்கள் இவ்வாறு எழுதி செய்யுங்கள். 20க்கு எத்தனை முறை? 4 முறை. 4 16. அடுத்த வினாவாக 21 அரண 1 5ல் 2. ஆவி 21 அரண 1 5 5 2 7. ஆவி 5ல் 7. ஆவியில தரவாக்கும் பொழுது அங்கால என்ன செய்ய போகுது? தலகீழா மாறப்போகுது. ஆவி 7ல் 5. ஆவி 7ஆல 21 சுருக்கினீங்கன்னா எத்தனை முறை? 3 முறை. ஆவி 3 எவ்வளவு? 15. நான்காவது வினா, 24ஐ 1 5ல் 1ஆல் வகுக்க வேண்டும். ஆவி 24 அரண முறைமையில்லா பின்னமாக்கினா 1 5 5 மட்டும் 6. ஆவி 5ல் 6. ஆவி 24 தரவாக்கும் பொழுது இது நிகர்மாறாக மாறும். 6ல் 5. ஆவி 6ஆல சுருக்கினா ஒரு முறை, 6ஆல சுருக்கினா 4 முறை. ஆவி 4 எவ்வளவு? 20 என விடை பெறப்படும். அடுத்த வினாவை பாருங்கள். 3ல் 2ஐ பிரிக்க வேண்டும் 15ல் 8ஆல். ஆவே 3ல் 2 இதை தரவாக்க வேண்டும். இங்கே என்னவாக ஒரு தலகீழாக மாறப்போகுது. 15ல் 8 நிகர் மாறாக்கினா என்னென்னு வரும்? 8ல் 15. ஆவி 2 தர 15ன் கீழ் 3 தர 8. ஆவி 2ஆல் சுருக்கினா ஒரு முறை, 2ஆல் சுருக்கினா எத்தனை முறை? 4 முறை. இங்கே 3ஆல் சுருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு முறை. 15 3ஆல் சுருக்கினா 5 முறை. ஆவி 1 5 4 4. ஆவி இதை முறைமையில்லா பின்னமாக எழுதுங்கள்.
5க்கு 4 எத்தனை முறை? ஒரு முறை. மிச்சம் 1. ஆவி 1 4 1 ஆகும். 6வது வினாவாக 7 4 11 8 வகுக்க வேண்டும். ஆவி 7 4 இது தரவாக்கும் பொழுது 11 8. ஆவி 4 தர 11 7 தர 8. 4 சுருக்கிங்கண்டா ஒரு முறை, 4 சுருக்கினா 2 முறை. ஆவி 11 11 7 2 எவ்வளவு? 14. அடுத்து பாருங்கள், ஓர் பின்னத்தை கலப்பெண்ணால் வகுத்தல். ஆகவே 8ல் 5 1 5ல் 3 வகுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்ன செய்ய வேண்டும்? இதை முறைமையில்லா பின்னமாக மாற்றுங்கள். ஆகவே 8ல் 5 அரணை 1 5 5 3 8. ஆகவே 5ல் 8. ஆகவே 8ல் 5 தரவா கேட்க இது நிகர்மாறாக மாறும். 5 8ல் 5 மாறும். ஆகவே தொகுதி எண்ணை பெருக்குங்கள். 5 தர 5 8 தர 8. ஆகவே 5 எவ்வளவு? 25 8 64. ஏன் சுருக்க முடியாது? ஆகவே நேரடியாக பெருக்கி விடுகின்றோம். ஆகவே பாருங்கள், பின்னம் ஒன்றை கலப்பெண்ணால் வகுக்கும் போது முதலில் கலப்பெண்ணை என்னவாகணும்? முறைமையில்லா பின்னமாக எழுதி அதன் நிகர்மாற்றால் பெருக்க வேண்டும். ஆக இங்கே கலப்பெண்ணை முறைமையில்லா பின்னமாக எழுதி அதன் நிகர்மாற்றால் பெருக்கி இருக்கின்றோம். பாருங்கள், அது தொடர்பான பயிற்சி. 8ல் 3 அரணை 1 5ல் 3. ஆக 8ல் 3 அரணை 1 5ல் 3 முறைமையில்லா பின்னமாக எழுதுங்கள். 1 5 5 3 8. ஆகவே 5ல் 8. ஆகவே 8ல் 3 தரவா கேட்க நிகர்மாறாக மாறும். 8ல் 5. ஆகவே இங்கே சுருக்க முடியாது. ஆகவே 3 15 தொகுதி என்ற பெருக்குங்கள். 8 தர 8 எவ்வளவு? 64. ஆகவே 64ல் 15 விடை பெறப்படும். 2வது வினாவாக 9ல் 5 1 4ல் 1 வகுக்க வேண்டும். ஆகவே 9ல் 5 அரணை முறைமையில்லா பின்னமாக மாற்றுங்கள். 4 4 4 1 5 5ல் 4. ஆகவே 9ல் 5 தரவாக்கும் பொழுது நிகர்மாற்றால் பெருக்க வேண்டும். ஆகவே 5ல் 4 பெருக்க வேண்டும். ஆகவே இங்கே 5 தர 4 அது இங்கு 9 தர 5. இங்கே 5ஆல் சுருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு முறை 5ஆல் சுருக்கின ஒரு முறை. ஆகவே 4 4 9 தர 1 9. ஆகவே என்ன விட? 9ல் 4 ஆகும். அடுத்த 3வது வினாவை பாருங்கள். 12ல் 11 அரணை 1 6ல் 5. ஆகவே அரணை இதை என்ன செய்ய வேணும்? முறைமையில்லா பின்னமாக மாற்றுங்கள். 6 1 6 6 5 11. ஆகவே 6ல் 11. ஆகவே 12ல் 11 அரணவை தரவா கேட்க இது தலகுகளாக மாறும். ஆகவே 6 11. அதைத்தான் நிகர்மாறு என சொல்வது. ஆகவே 11 தர 6 12 தர 11. ஆகவே 11ஆல் சுருக்கினீங்கன்னா ஒரு முறை, இங்கே 11ஆல் சுருக்கினா ஒரு முறை. 6ஆல் சுருக்கினீங்கன்னா ஒரு முறை, 6ஆல் சுருக்கினா 2 முறை. ஆகவே 1 1 2 எவ்வளவு? 2. ஆகவே என்ன விட? அரை என விடை பெறப்படும். 4வதாக 20ல் 16 1 5ல் 3 வகுக்க வேண்டும். ஆகவே 20ல் 16 அரணை 1 5ல் 3 என்றால் 1 5 5 3 8. ஆகவே 8ல் 5 வகுக்க வேண்டும். ஆகவே 20ல் 16 தரவா கேட்க என்னவா மாறப்போகுது? நிகர்மாறாக மாறப்போகிறது. ஆகவே 8ல் 5 மாறப்போகிறது. ஆகவே 16 தர 5 தொகுதி எண்ணை பெருக்கிறோம். 20 தர 8 பகுதி எண்ணை பெருக்கிறோம். இங்கே சுருக்கக்கூடியவற்றை சுருக்குங்கள். ஆகவே சுருக்கினீங்கன்னு சொன்னால் 8ஆல் சுருக்கலாம் ஒரு முறை, 8ஆல் சுருக்கினா 2 முறை. 20க்கு 5 எத்தனை முறை? 5ஆல் சுருக்கலாம் ஒரு முறை, 5ஆல் சுருக்கினா 4 முறை. இப்பொழுது 2ஆல் சுருக்கலாம். ஆகவே ஒரு முறை, இங்கே 2ஆல் சுருக்கினா 2 முறை. ஆகவே 1 1 2 2 என விடை பெறப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், கலப்பெண்ணை கலப்பெண்ணால் வகுத்தல். ஆகவே கலப்பு எண்ணை கலப்பு எண்ணால் வகுக்கணும் என்று சொன்னால் முதலில் கலப்பு எண்களை என்ன செய்ய வேண்டும்? முறைமையில்லா பின்னமாக எழுத வேண்டும். ஆகவே பாருங்கள், 12 அரணை 2 வகுக்க வேண்டும்.
அவை 12 முறைமையில்லா பின்னவாளியினால் ஈர் 12 24 24 கொண்டும் 25 ஆவி 25 2 அரண 2 எளினம் என்றால் ஈ 2 4 4 கொண்டும் 5 ஆவி 2 5 ஆவி இப்பொழுது பிரித்தல்குரிய தரவாகும் அது எதால வகுக்கிறோமோ அது நிகர்மாறால பெருக்கப்படும் ஆவே 25 2 தர 5 2 மாறும் ஆவி 25 தர 2 கீழ் 5 தர 2 ஆவி 2 2 சுருக்கப்படும் 5 சுருக்கி கண்டால் 5 முறை ஆவி விடை என்னது 5 என விடை பெறப்படும் பாருங்கள் கலப்பு ஒன்றை கலப்பெண்ணால் வகுக்கும் போது முதலில் கலப்பெண்களை முறைமையில்லா பின்னமாக எழுதி பின்னம் ஒன்றை ஒரு பின்னத்தால் வகுக்கும் முறையில் விடையை பெறக்கூடியதாக இருக்கும் பின்னமாக மாற்றிவிட்டீங்கள் என்று சொன்னால் கலப்பெண்ணை நாங்கள் நேரடியாக முன்பு கற்ற விடயங்களை வைத்துக்கொண்டு செய்யக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக 7 அறைய 2 அறையால் பிரிக்க வேண்டும் 7 அறைய முறைமையில்லா பின்னமாக எழுதினீங்கள் என்றால் 7 2 14 கொண்டும் 15 2 அரண ஈ 2 4 4 கொண்டும் 5 2 ஆவி 2 15 தரவாக்கும் பொழுது 5 2 பெருக்க வேண்டும் ஏன் இதுண்ட நிகர்மாறு ஆவி 15 தர 2 கீழ் 2 தர 5 ஆவி 2 சுருக்கினீங்க என்றால் ஒரு முறை 2 சுருக்கினா ஒரு முறை 5 சுருக்கினா ஒரு முறை 5 சுருக்கினா 3 முறை ஆவி 3 எவ்வளவு 3 என பெறக்கூடியதாக இருக்கும் அடுத்து இரண்டாவது பாருங்கள் 12 அரண 1 4 1 இங்கே பாருங்கள் ஈர் 12 24 24 கொண்டு 25 2 அரண 1 4 4 கொண்டு 5 4 5 அவை 2 25 தரவாகும் பொழுது நிகர்மாற்றால் பெருக்க வேண்டும் அவை எவ்வளவு 5 4 ஆவே தொகுதி எண்ணை பெருக்குங்கள் பெருக்கி எழுதுங்கள் 25 தர 4 இங்கே பகுதி எண்ணை பெருக்கி எழுதுங்கள் 2 தர 5 சுருக்கக்கூடியவற்றை சுருக்குவோம் 5 சுருக்கினா ஒரு முறை 5 சுருக்கினா 5 முறை 2 4 சுருக்கக்கூடியதாக இருக்கும் 2 ஒரு முறை ஆவே 2 முறை 5 எவ்வளவு 10 அடுத்த வினா 6 5 2 3 5 1 வகுக்க வேண்டும் ஆவி 6 5 2 என்றால் 5 30 32 32 ஆவி 5 32 அரண 3 5 1 3 15 கொண்டும் 16 ஆவி 5 16 ஆவி 5 32 தரவாக்கும் பொழுது எதால் பெருக்கப்படும் 16 5 பெருக்கப்படும் தலைகளாக மாறும் ஆவி 32 தர 5 பகுதி என்னென்னதா பெருக்க வேணும் 5 தர 16 ஆவி 5 சுருக்கலாம் ஒரு முறை 5 சுருக்கினா ஒரு முறை 16 சுருக்கினா ஒரு முறை 16 சுருக்கினா 2 முறை ஆவி 2 எவ்வளவு 2 ஓர் 1 1 ஆவி என்ன விடை 2 அடுத்து பாருங்கள் 7 7 1 1 9 1 வகுக்க வேண்டும் ஆவி 7 7 எவ்வளவு 49 49 கொண்டும் 50 ஆவி 7 50 வகுக்க வேண்டும் எதால 9 9 9 கொண்டும் 10 ஆவி 9 10 ஆவி 50 7 7 50 தரவாக்கும் பொழுது இங்கே என்ன தர பெருக்க வேண்டும் 10 9 தலைகளாக மாறும் ஆவே இப்பொழுது பாருங்கள் 50 தர 9 கீழ் 7 தர 10 ஆவி 10 50 சுருக்கலாம் ஒரு முறை இங்கே 5 முறை ஆவி 9 5 எவ்வளவு 45 7 1 7 ஆவி 45 7 வகுத்தீங்கன்னா எத்தனை முறை 7 6 42 ஆவி 3 மிச்சம் ஆவி 7 6 7 3 ஆகும் இப்போது இது தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வசனத்திலும் அமையக்கூடியதாக இருக்கும் அதனை எவ்வாறு தீர்ப்பது என்பது தொடர்பாக இப்போது பார்ப்போம் அதை பாருங்கள் ஒரு ஆடையை தைப்பதற்கு 2.5 மீட்டர் துணி தேவை அவை ஒரு உடுப்பு தைக்கிறதற்கு 2.5 மீட்டர் துணி தேவை எனில் 47 1 மீட்டர் துணியிலிருந்து தைக்கக்கூடிய அவ்வாறான ஆடைகளின் எண்ணிக்கை ஒரு
முழுவனில் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் துணி தேவை, 10 மீட்டர் துணி இருக்குது. எத்தனை உடுப்பு தைக்கலாம்னா என்ன செய்வீங்க? இலவாக கண்டு வைங்க, 10 2ஆல் பிரிக்க வேண்டும். அதே போல தான் இப்போ 2.25 மீட்டர் துணி தேவை, இவ்வளவு துணி இருக்கிறது. இதை என்ன ஒன்று இதால் வகுக்க வேண்டும். 47ஓடு 4 வகுக்க வேண்டும். எதால? 2ஓடு 4 இதை முறைமையில்லா பின்னவா எழுதுங்கள். 188 ஒன்றும் 189, 4 189 அரண 4 2 8 ஒன்றும் 9, 4 9. 189 இங்கு 4 தரவாக்கும் பொழுது நிகர்மாறாக மாறும். 9 4. இங்கே பாருங்கள், 4க்கு ஒரு முறை, 4க்கு ஒரு முறை. 9ஆல் 189 சுருக்கலாம். ஒரு முறை, இங்கே 21 முறை. எத்தனை ஆடைகள் தைக்கலாம்? 21 ஆடைகள். நேரடியாக இவ்வாறு பிரயோகித்து எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா பாருங்கள். 231 காக்கிலோ அரிசியை ஒரு குடும்பத்துக்கு 9.25 கிலோ வீதம் எத்தனை குடும்பங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும்? 9.25 கிலோ வீதம் எத்தனை குடும்பங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், இவ்வளவு அரிசி இருக்கு, ஒரு குடும்பத்துக்கு அவ்வளவு. இந்த அரிசியின் அளவு அதால் என்ன வேணும்? பிரிச்சிங்கள் என்றால் எத்தனை பேருக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று பார்க்கலாம். 231 கால் அரண 9.25. 231 4ஆல் பிரிக்கிறீங்கன்னா 4 3 12 4 2 8 9. 924 ஒன்றை கூட்டுவீங்கன்னா 925. 4ல் 925 அரண 9 4 36, 36 ஒன்றும் 37, 37 4. இங்கே பாருங்கள், 925 அதை 4 தரவாக்கும் பொழுது என்ன வேணும்? 4ல் 37. 4ஆல சுருக்கினீங்கன்னா ஒரு முறை, 4ஆல சுருக்கினீங்கன்னா ஒரு முறை. 925 37ஆல் வகுக்கணும் என்று சொன்னால் 925 37ஆல் என்ன வகுப்பது? பாருங்கள், 925 எத்தனை நாள் பிரிப்பீங்கள்? 37ஆல் பிரிச்சிங்க என்றால் எத்தனை முறை? 2 முறை. 4 6 74, 8 சரியா? 8லேருந்து 7 போனால் 1, 185. 185க்கு 37 எத்தனை முறை? 5 முறை. 7 35, 3 மிச்சம், 3 18, 3 18. 37க்கு 925 எத்தனை முறை? 25 முறை. விடையானது என்னென்று பெறப்போகிறது? 25 என பெறப்போகின்றது. எத்தனை குடும்பத்துக்கு வழங்கலாம்? 25 குடும்பங்களுக்கு வழங்கலாம் என்பதை இவ்வாறு நீங்கள் காணுதல் வேண்டும். அடுத்து பாருங்கள், ஒரு போத்தலில் 7 1 லிட்டர் பாலை அடைக்கலாம். அவங்க லிட்டர் அடையாளத்தை இட்டுக்கொள்ளுங்கள். ஒரு போத்தலில் 7.25 லிட்டர் பாலை அடைக்கலாம். ஒரு போத்தலில் எவ்வளவு பால் அடைக்கலாம் என்று சொன்னால் 587.4 லிட்டர் பாலை எத்தனை போத்தல்களில் அடைக்கலாம்? 587.4 லிட்டர் பாலை எத்தனை போத்தல் அடைக்கலாம் என்று சொன்னால், மொத்த பால் அது இருக்கு, ஒரு போத்தல் எவ்வளவு என்று சொன்னால் எத்தனை போத்தல் வேணும் என்று சொன்னால் 587.4 எதால வகுக்க வேண்டும்? 7.25ஆல் வகுங்கள். 587 4ஆல் பெருக்கிறீங்கள் என்று சொன்னால் 7 4 28, 2 மிச்சம், 8 32, 2 34, 3 மிச்சம், 5 4 23, 23. 2348 ஒன்றை கூட்டினீங்க என்றால் 2349 கீழ் 4. அதனை 7.25ஆல் வகுக்க வேண்டும். 7 4 28 ஒன்றும் 29. 4 29ஆல் வகுக்க வேண்டும். வகுப்பது என்று சொன்னால் என்ன வேண்டும்? பெருக்க வேண்டும். 2349 கீழ் 4 தரவாக்கும் பொழுது நிகர்மாறாக மாறும்.
அவை 4ஆல் வகுத்தால் ஒரு முறை, 4ஆல் வகுத்தால் ஒரு முறை. இப்போது பாருங்கள், 2349ஐ 29ஆல் வகுக்க வேண்டும். 29க்கு 2 அடங்குமா? இல்லை. 3 அடங்குமா? இல்லை. 29க்கு 4 எத்தனை முறையில் அடங்க போறது? எத்தனை முறை அடங்க போறது? 8 முறை. அடங்குமா 8 முறை? 9 8 72, 7 மிச்சம், 2 2 16 மேலும் 23, 232. அடங்குகிறது. 8 முறை. 9 72, 7 மிச்சம், 2 16 மேலும் 23. 4 2 போனா 2, 29. 29க்கு 29 எத்தனை முறை? ஒரு முறை. 29ஆல இதை சுருக்கினீங்கன்னா எவ்வளவு முறை? 81 முறை. 81 போத்தல்கள்ல என்ன செய்யலாம்? அடைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு 4/16 மீட்டர் வர்க்கம் எனில் அதன் அகலத்தை காண்க. ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு 4/16 மீட்டர் வர்க்கம். அப்ப நீளம் தந்திருக்கிறது 3.5 மீட்டர். அகலத்தை காண வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இந்த நீளம் 13, இதையும் இதையும் பெருக்கினா பரப்பு வரும். பரப்பளவை நீளத்தால பிரிச்சிங்கன்னா என்ன வர போறது? அகலம் பெற போறது. அகலம் எவ்வாறு அமையும்? 4/16 எதால வகுக்க வேண்டும்? 3.5 மீட்டரால் வகுக்க வேண்டும். இங்கே பாருங்கள், 16 4 64, 64 13 77. 16 77 எதால வகுக்கணும்? 2 6, 6 3 7. 2 7ஆல் வகுக்க வேண்டும். 77 16, 16 77ஐ பெருக்கும் பொழுது நிகர்மாறாகும். 7 2. 7ஆல் சுருக்கினீங்கன்னா ஒரு முறை, 7ஆல் சுருக்கினா 11 முறை, 2ஆல் சுருக்கினீங்கன்னா ஒரு முறை, 2ஆல் சுருக்கினா 8 முறை. 11 11, 8 8. இது முறைமை இல்லா பின்னம் கலப்பெண்ணாளி நீங்கள் என்றால் 11க்கு ஒரு முறை 8, 1 8 3 மீட்டர் ஆகும். அகலம் எவ்வளவு? 1 8 3 மீட்டர் ஆகும். அடுத்த வினா, 24.5 மீட்டர் நீளமான இரும்பு துண்டிலிருந்து இவ்வளவு நீளமான இரும்பு துண்டு இருக்குது. 1.5 மீட்டர் துண்டுகள் வீதம் எத்தனை துண்டுகள் வெட்டலாம்? இவ்வளவு மீட்டரை 1.5ஆல் என்ன செய்ய வேண்டும்? பிரிக்க வேண்டும். 24.5ஐ வகுக்க வேண்டும். எதால? 1.25ஆல். முறைமை இல்லா பின்னவா மாற்றுங்கள். 24 2ஆ வைக்கிறா 48, 48 1 49. 2 49ஐ 1 4, 4 3 7. 4 7ஆல் வகுத்தல் வேண்டும். 2 49 அரணவ தரவாக்கிக்க என்னவா மாற போறது? இது நேர்மாறாக மாறும், நிகர்மாறு. 4 மேல போகும், கீழே 7. இங்கே பெருக்க வேண்டும். 49 தர 4, அது இங்கு 2 தர 7. 2ஆல் சுருக்கலாம் ஒரு முறை, 2ஆல் சுருக்கினா 2 முறை. அதே போல 49 7ஆல் சுருக்கலாம் ஒரு முறை, 7 முறை. நேரடியாக சுருக்கக்கூடியவர்கள் சுருக்கி விடையை எழுதக்கூடியதாக இருக்கும். 7 2 எவ்வளவு? 14. எத்தனை துண்டு வெட்டலாம்? 14 துண்டுகள் வெட்டக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், ரசிகா 3.5 லிட்டர் நீருடன் 1/4 லிட்டர் பழச்சாறை கலந்து 1/8 கொண்ட கிண்ணத்தில் ஊற்றினாள். என்றால் எவ்வளவு கிண்ணத்துல ஊத்தி இருப்பார்? ஒரு கிண்ணத்துல எவ்வளவு ஊத்துறாள்? 1/8 லிட்டர் பானத்தை ஊத்த போறா. வச்சிருந்த பானத்தை பார்ப்போம். வைத்துள்ள பழச்சாறு அளவு என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு நீரோட இந்த பழச்சாறு என்ன போறா? சேர்க்க போறா. சேர்த்தால் கூட்டுப்படும். 3.5 சக 1.25. இங்கே 3.5யோட 1.25 கூட்டு வேணும்னு சொன்னால்
எங்களுக்கு தெரியும் கலப்பெண் என்றால் இங்கே முழு எண்ணை கூட்டுங்கள். 3 1 4 சக அரை சக கால். ஆகவே 4 சக 2க்கு 4க்கு என்னமோ மாசி 4. ஆகவே 2 ஆவிக்கு 2 சக கால். ஆகவே 4 3 அதோட 4 கூட்டினா 4 4 3. ஆகவே இவ்வளவு லிட்டர் இருக்கு. இதைத்தான் அது இந்த கிண்ணத்துக்கு ஊற்றப்பறா. ஒரு கிண்ணத்துக்கு 1 8 1 லிட்டர் ஊற்றினா எவ்வளவு இருக்கும் என்றால் 4 4 3 என்ன செய்ய வேண்டும்? 1 8 1 வகுக்க வேண்டும். அவை நெண்ணாங்கு 16 3 19 4 அரணை 8 8 8 3 9 8. அவை இங்கே பாருங்கள் 19 4 தர 8 9. ஆகவே 4ஆல் சுருக்கினால் ஒரு முறை, 4ஆல் சுருக்கினால் 2 முறை. ஆகவே 19 2ஆல் வைக்கினால் எவ்வளவு? 38. ஆகவே 38 9ஆல் வகுக்க வேண்டும். ஆகவே 9ஆல் வகுத்தீங்கள் என்று சொன்னால் 9 4 36 2 மிச்சம். ஆகவே 4 9 2 என்றால் எத்தனை கிண்ணம் வேணும்? ஆகவே 4 முழு கிண்ணம் வேணும். இங்கே மிச்சமாக இருக்க போகிறது 9 2 லிட்டர். ஆகவே மொத்தமாக எத்தனை கிண்ணம் வேண்டும்? 5 கிண்ணம் வேண்டும். கிண்ணமானது பின்னமாக அமையாது. ஆகவே 5 கிண்ணத்தில் ஊற்ற வேண்டும். இப்பொழுது பாருங்கள், இவ்வளவு விடயத்தையும் உள்ளடக்கியவாறு உங்களுக்கு பயிற்சியானது 14.1 பயிற்சியில் உள்ள வினாக்களை இப்பொழுது பார்ப்போம். உங்களுக்கு முதலாவது 14.1 பயிற்சியில் முதலாவது வினாவாக சரியான பெருமானத்தை இட்டு நிரப்புக. அவை சரியான பெருமானத்தை இட்டு நிரப்பணும் என்று சொன்னால் இங்கே 2 பின்னங்களை பெருக்கி 1 வருது. சரியா? அவை 4 3 தர இங்கே நிகர்மாறு பாருங்கள் 3ஆக இருக்கிறது. அவை இங்கே 3 என்று சொன்னால் அங்கே மேலே என்னவா இருக்கணும்? 4 4 என்ற நிகர்மாறாக இருந்தால் தான் பெருக்கும் பொழுது என்னவா வரப்போகிறது? 1ஆக வரப்போகிறது. இங்கே 8 5 தர இங்கே 8 இருக்கிறது. ஆகவே இங்கே என்ன இருக்க வேண்டும்? 5 இருந்தால் தான் விடை என்னவா இருக்க போகிறது? 1ஆக அமையக்கூடியதாக இருக்கும். ஆகவே 8 5 நிகர்மாறை பெருக்கும் பொழுதுதான் என்ன வரப்போகிறது? 1 விடையாக வரப்போகிறது. மூன்றாவது வினா 7 தர இங்கே பாருங்கள் 7 என்ற நிகர்மாறு இங்கே கீழே 1 இருக்கிறது. ஆகவே மேலே 1 போட்டால் இதை சுருக்கும் பொழுது விடை என்னவா வரப்போகிறது? 1ஆக அமையும். அடுத்து பாருங்கள் நான்காவது வினா 5ல் 1 எதால பெருக்கினா 1 வரும். அவை 5ல் 1 எதால பெருக்கினா 1 வரும் என்று சொன்னால் 1 வரும் என்றால் 5ல் 1 நிகர்மாறு அளவு இருக்க வேண்டும். ஆகவே 5ல் 1 நிகர்மாறு எவ்வளவு? 5. ஆறாவது வினா 3 3 3 3 4 3. ஆகவே இங்கே 4 இட்டீங்கள் என்றால் காணும். 3 4 நிகர்மாறு 4 3. அதால பெருக்கும் பொழுதுதான் என்ன விடை வரும்? 1ஆனது பெறப்படும். அடுத்த வினா ஆறாவது வினா 2.5 தர இவ்வாறு இடைவெளி வரப்பட்டுள்ளது. அவை 2.5 முதலில் இதா எழுதுங்கள் என்று முறைமையில்லா பின்னம் 2 4 1 5 2. ஆகவே இதை இதால் பெருக்கும் பொழுது 1 வருகிறது என்றால் 2ல் 5 பெருக்கணும் என்று சொன்னால் 5ல் 2ஆல் பெருக்கினீங்கன்னா தான் விடை 1ஆக வரும். ஆகவே இதில் வர வேண்டிய எண் என்னது? 5. ஆகவே ஓர் எண்ணை தரப்பட்ட எண்ணை அதன் நிகர்மாற்றால் பெருக்கினால்தான் 1 வரும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதை இங்கே பயிற்சியின் போது பிரயோகிக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், தரப்பட்ட ஓர் எண்ணினதும் நிகர்மாற்றி எழுதுக. ஆகவே இங்கே 6 இருக்கிறது. முதலாவது கேள்வியாக ஆகவே 6 என்ற நிகர்மாற்று என்று வரும்? 6ல் 1. இரண்டாவது வினா 9ல் 1 நிகர்மாற்று. ஆகவே 9 பகுதி எண் தொகுதி எண்ணாக மாறப்போகிறது. 1 என்ற தொகுதி எண் பகுதி எண்ணாக மாறப்போகிறது. ஆகவே எவ்வாறு அமையும்? 9ஆக அமையும். மூன்றாவது வினா 7ல் 5 இதன் நிகர்மாற்று என்று சொன்னால் எவ்வாறு அமையும்? அங்கே 7 கீழே 5. ஆகவே 5ல் 7ஆக அமைய போகின்றது. 3ல் 8 இதன் நிகர்மாறு எவ்வாறு அமைய போகுது என்று சொன்னால் என்னென்று வரப்போகிறது? 3 இங்கே 8ஆக அமைய போகிறது. ஆகவே தொகுதி பகுதியாகவும் பகுதி தொகுதியாகவும் அமைந்தால் அது நிகர்மாறு ஆகும்.
ஆகவே ஒன்றின் நிகர்மாறு என்னவாக இருக்க போகிறது? ஒன்றாகத்தான் இருக்க போகிறது. ஆறாவது வினா, மூன்றோடு மூன்றில் ஒன்று. ஆகவே கலப்பெண்ண நிகர்மாறா மாற்ற வேண்டுமென்றா முதல்ல முறைமை இல்லா பின்னமாக மாற்றுங்கள். ஆகவே 3 9, 9 மட்டும் 10. ஆகவே 3 10. ஆகவே இதன் நிகர்மாறு எவ்வாறு அமையும்? 10 3 அமையும். பாருங்கள், பகுதியன் இங்கே தொகுதியன் மாறி வருகிறது. அடுத்த வினா, 2 5 3. ஆகவே இதன் நிகர்மாறு என்று சொன்னால் இதனை என்ன செய்ய வேண்டும்? முதலில் முறைமை இல்லா பின்னமாக மாற்றுங்கள். 2 10, 10 3 13. ஆகவே 5 13. இதை நிகர்மாறாக மாற்றினால் என்ன வரும்? 13 5 என விடை பெறப்படும். அடுத்து 8வது வினா, 1 9 5 என்று சொன்னால் முதலில் முறைமை இல்லா பின்னமாக மாற்றுங்கள். 9 9, 9 5 14. ஆகவே 9 14 நிகர்மாறா மாற்றினால் என்ன வரும்? 14 9 என பெறப்படும். அடுத்து 14.1 பயிற்சியை தொடர்ந்து வருகின்ற உதாரணத்தை பார்ப்போம். அங்கே உதாரணம் 1 3 1 2 வகுத்தால் என்ன பெருமானம் பெறும்? ஆகவே 3 1 2 வகுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? 3 1 இதை தரவாக்க வேண்டும். தரவாக்கும் பொழுது இந்த 2 நிகர்மாறு. ஆகவே இந்த 2 நிகர்மாறு எவ்வளவு? அரை. ஆகவே தொகுதி எண்ணாலையும் பகுதி எண்ணாலையும் பெருக்குங்கோ. பெருக்குவதற்கு முன் சுருக்கக்கூடியதாக இருந்தால் சுருக்க வேண்டும். இங்கே சுருக்குவதற்கு இல்லை. ஆகவே 1 1 2 6. இரண்டாவது உதாரணத்தை பார்ப்போம். 5 4 3 வகுக்க வேண்டும். ஆகவே 5 4 3 வகுக்க வேண்டும் என்று சொன்னால் 5 4 வகுக்க பெருக்கும் பொழுது நிகர்மாற்றால பெருக்க வேண்டும். ஆகவே 3 நிகர்மாறு 3 1. ஆகவே 4 4 I 3 எவ்வளவு? 15. ஆகவே 15 4 ஆகும். அது உதாரணம் 2க்கான விடை ஆகும். அடுத்து பாருங்கள், 14.2 பயிற்சியில் தரப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொன்றினதும் பெருமானத்தை காண்க. அவை 5 1 4 வகுக்க வேண்டும். அவை 5 1 வகுக்கிறதை தரவாக்கும் பொழுது நிகர்மாற்றால் பெருக்க வேண்டும். அவை 1 1 I 4 எவ்வளவு? 20 என பெறப்படும். இரண்டாவது வினா, 4 3 2 வகுக்க வேண்டும். ஆகவே 4 3 இதை தரவாக்கும் பொழுது நிகர்மாற்றால் பெருக்க வேண்டும். ஆகவே 3 3 4 8 நேரடியாக விடையை எழுதக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது வினா, 7 5 3 வகுத்தல் வேண்டும். அவை 3 வகுப்பதென்றால் 3 நிகர்மாற்றால் பெருக்க வேண்டும். ஆகவே 7 5 பெருக்கலாக மாறிக்க நிகர்மாறு 3 1. அவை சுருக்க முடியாது. அவை I 1 5 7 3 21. நான்காவது வினா, 10 9 5 வகுக்க வேண்டும். ஆகவே 10 9 5 வகுக்கிறண்டால் அது நிகர்மாறு 5 1 பெருக்க வேண்டும். ஆகவே 9 9 10 தர 5 எவ்வளவு? 50. ஆகவே 50 9 ஆகும். அடுத்து அந்த பயிற்சியை தொடர்ந்து இங்கே இருக்கின்ற உதாரணத்தை பார்ப்போம். 1 அரண 3 1 பெருமானத்தை காண்க. இங்கே 1 இருக்கிறது. ஆகவே இங்கே பாருங்கள் 1 இந்த ஒரு துண்டு. இங்கே 3 1 வகுக்க வேண்டும் என்று சொன்னால் 3 பகுதியாக பிரியுங்க. இது 1 2. இதில் எத்தனை? இது 3 1 இது 3 1 இது 3 1. ஆகவே இந்த 3 ஒரு பகுதி, இந்த ஒரு பகுதி எத்தனை இருக்கிறது? இதை போல 1 2 3. ஆகவே விடை என்னென்று வர போகிறது? 3. இந்த 3 1 எத்தனை இருக்க போகிறது? 3 இருக்க போகிறது. அதை பாருங்கள், 1 3 1 வகுக்கணும் என்று சொன்னால் இங்கே தரப்பட்ட துண்டு இந்த ஒரு துண்டு. இது 3 பகுதியாக பிரிக்கப்பட்டு 3 1 3 1 3 1 வருது. இந்த 3 1 வகுக்கணும். இந்த 3 1 எத்தனை நேரம் இருக்கிறது?
3. இந்த மூன்றில் ஒரு பகுதிகள் எத்தனை இருக்க போகிறது? 3 இருக்க போகிறது. அவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை படிமுறையாக எழுதும் பொழுது 1 அரண 3 1 சொன்னால் 1 இதை தரவாக்கும் பொழுது இதுண்ட நிகர்மாறால பெருக்க வேண்டும். ஆவை 3. ஆவை 3 தர 1 எவ்வளவு? 3 என பெறப்படும். அடுத்த உதாரணத்தை பாருங்கள். இங்கே 2ஐ 4 ஒன்றாக வகுக்க வேண்டும். 2ஐ 4 ஒன்றால் வகுக்கணும் என்று சொன்னால் இங்கே 2 துண்டுகள் இருக்கிறது. ஆவி இது ஒரு செவ்வகம், இது ஒரு செவ்வகம். ஆவி அதை எத்தனை பகுதியாக பிரிக்க வேண்டும்? 4 பகுதியாக பிரிக்க வேண்டும். ஆவி ஒரு துண்டை 4 பகுதியாக பிரித்தால் இன்னொன்றையும் 4ஆக பிரிப்போம். 2 துண்டல் இருக்கு. ஆவி இது 4 1, இது 4 1, இது 4 1, இது 4 1. அதே போல இது எவ்வளவு? 4 1, 4 1, 4 1, 4 1. அப்ப 4 1கள் எத்தனை இருக்கு? 4 1கள் எத்தனை உண்டு? 4 1கள் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க 1 2 3 4 5 6 7 8. ஆவி 4 1கள் எத்தனை இருக்கு? 8 இருக்கு. ஆவி இந்த பிரச்சனத்தை நேரடியாக செய்வதென்று சொன்னால் 2 அரண 4 1 சொன்னால் இந்த நிகர் மாற்றால பெருக்கி விட்டீங்கன்னா விடை பெறப்படும். ஆவி 2 தர 4 1 நிகர் மாறு 4. ஆவி 4 எவ்வளவு? 8. ஆவி நேரடியாகவே இனி நிகர் மாற்றால் முழுவண்ணை எந்த பின்னத்தால பிரிக்கிறனாலும் அதன் நிகர் மாற்றால பிரிக்கிறீங்கன்னா விடையை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்த உதாரணம் 5ஐ பாருங்கள். 3ஐ வகுக்க வேண்டும் 5 1ஆல். ஆவி இப்போது நேரடியாக நாங்கள் அதனை பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கும். 3 அரண 5 1. ஆவி இதழில் நீங்கள் என்று சொன்னால் 3 அரண 5 1 என்றால் வகுக்கோணம் என்று சொன்னால் நிகர் மாற்றால பெருக்க வேண்டும். ஆவி 5 1 நிகர் மாற எவ்வளவு? 5. ஆவி 3 எவ்வளவு? 15 என நேரடியாக எழுதக்கூடியதாக இருக்கு. ஆவி அது தொடர்பான பயிற்சிகள் அங்கே 14.3 பயிற்சியில் தரப்பட்டுள்ளது. கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொன்றினதும் பெருமானத்தை காண்க. ஆவி 3ஐ 4 1ஆல் வகுக்கணும் என்று சொன்னால் 3ஐ என்ன செய்ய வேண்டும்? 4 1 நிகர்மாறால பெருக்க வேண்டும். ஆவி 3 எவ்வளவு? 12. அதே போல 2ஐ 5 2ஆல் வகுக்க வேண்டும் என்று சொன்னால் 2ஐ என்ன வேணும்? 5 2 நிகர்மாறால பெருக்க வேணும். 5 2 நிகர்மாறு 2 5. ஆவி இங்கே 2 2ஆல் சுருக்கக்கூடியதா இருக்கும். ஒரு முறை ஆவி என்ன விடை? 5 என பெறப்படும். 1 5. மூன்றாவதாக 4ஐ அரையால் வகுக்க வேண்டும். ஆவி அரையினது நிகர்மாறு 2. ஆவி 2ஆல பெருக்கிறீங்க என்றால் விடை சரி. ஆவி 4 எவ்வளவு? 8 என பெறப்படும். நான்காவது வினா 15ஐ 5 3ஆல வகுக்க வேண்டும். ஆவி 5 3 நிகர்மாறு 3 5ஆல பெருக்க வேண்டும். ஆவி 3 5ஆல பெருக்கிறீங்க என்று சொன்னால் இங்கே சுருக்கக்கூடியதாக இருக்கும். 5 15. ஆவி 3 3 5 15. ஆவி 5 எவ்வளவு? 25 என எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த உதாரணத்தை பாருங்கள். பின்னத்தை பின்னத்தால் வகுத்தல் என்பது தொடர்பாக அங்கே முன்பு கற்ற விடயங்கள் எதால் வகுக்கின்றோமோ அதனால் அதன் நிகர்மாறால் பெருக்க வேண்டும். அவை 3 1 அரண 5 2 என்று சொன்னால் நாங்கள் 3 1 என்ன பெருக்க வேண்டும்? எதால பெருக்க வேண்டும்? 2 5ஆல் பெருக்க வேண்டும். ஆவை இங்கே சுருக்க முடியாது. ஆவை 1 5 2 6. ஆவை 6 5 என விடை பெறப்படும். உதாரணம் 2ஐ பாருங்கள். 7 3 அரண 11 6 பெருமானத்தை காண்க. ஆவை 7 3ஐ எதால வகுக்க வேணும்? 6 11ஆல். ஆவி 7 3 பெருக்க வேணும். எதால? 11 6 நிகர்மாறு. ஆவி 6 11ஆல பெருக்குவோம். பெருக்கிறீங்கள் என்று சொன்னால் இங்கே சுருக்கலாம். ஒரு முறை, இங்கே 2 முறை. ஆவி 11 11 7 2 எவ்வளவு? 14. ஆவி 14 11 ஆகும். அது தொடர்பான பயிற்சிகள் 14.4 பயிற்சியில் தரப்பட்டுள்ளது.
பாருங்கள், பெருமானத்தை காண்க என உங்களிடம் வினாக்கள் வினாவப்படும். ஆகவே 8 3 4 3ஆல் வகுக்கணும் என்று சொன்னால் 8 3 பெருக்க வேண்டும். எதால பெருக்கணும்? 4 3 நிகர்மாறால. ஆகவே 3 4ஆல பெருக்க வேண்டும். அவை இங்கே சுருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு முறை 4ஆல சுருக்கினீங்கன்னா ஒரு முறை, 4ஆல சுருக்கினா 2. ஆகவே ஓரொண்டு 1 ஈரொண்டு 2. ஆகவே அரை என பெறப்படும். இரண்டாவதாக 16 15 4 3ஆல் வகுக்க வேண்டும். ஆகவே 16 15 இங்கே என்ன ஆகணும்? தரவா கேட்க 4 3 நிகர்மாறு 3 4ஆல பெருக்க வேண்டும். இங்கே 15 தர 4 கீழ் 16 தர 3. சுருக்கக்கூடிய சுருக்குங்கள் 3ஆல் சுருக்கினால் 5 முறை, 4ஆல் சுருக்கினால் 4 முறை. ஆகவே ஐயொண்டு 5 1 4. ஆகவே 4 5 என்று சொன்னால் இதை கிளப்பெண்ணாக எழுதுங்கள். ஆகவே 1 4 1 என விடை பெறப்படும். அடுத்து மூன்றாவது வினா, 28 15 7 3ஆல் வகுக்க வேண்டும். அவை 28 15 இதை தரவாக்கும் பொழுது 7 3 நிகர்மாறு 3 7ஆல் பெருக்க வேண்டும். அவை 7ஆல் சுருக்கலாம் ஒரு முறை, இங்கே 4 முறை. அதோட 3ஆல் சுருக்கிங்கன்னா ஒரு முறை, இங்கே 5 முறை. ஆகவே ஐயொண்டு 5 1 4. ஆகவே என்ன விடை? 1 4 1 என விடை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்து நான்காவது வினாவாக 11 10 11 1ஆல் வகுக்க வேண்டும். ஆகவே 11 10 இதை தரவா கேட்க 11 1 நிகர்மாறுவது 11. ஆகவே 11ஆல் பெருக்க வேண்டும். ஆகவே 11 11 சுருக்கப்படும். அவை விடை என்னது? 10 என பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்கள். ஐந்தாவது வினாவாக 7 6 7 3ஆல் வகுக்க வேண்டும். ஆகவே 7 6 இதை தரவாக்கும் பொழுது 7 3 நிகர்மாறு 3 7ஆல் பெருக்க வேண்டும். 7ஆல் சுருக்கினீங்கன்னா ஒரு முறை, இங்கே ஒரு முறை. 3ஆல் சுருக்கினீங்கன்னா ஒரு முறை, 6 சுருக்கினீங்கன்னா 2 முறை. ஈரொண்டு எவ்வளவு? 2 என பெறக்கூடியதாக இருக்கும். ஆறாவது வினா பாருங்கள். 7 12 எதால பெருக்க வேணும்? 7 3 நிகழ்மாறு. ஆகவே 7 3 நிகழ்மாறு 3 7. ஆகவே 7ஆல் சுருக்கினா ஒரு முறை, இங்கே ஒரு முறை. 3ஆல் சுருக்கினீங்கன்னா ஒரு முறை. 12 3ஆல் சுருக்கினா 4 முறை. ஆகவே 4 4. அடுத்து 7வது வினாவை பாருங்கள். 5 4 9 8ஆல் வகுக்க வேண்டும். ஆகவே 5 4 9 8ஆல் வகுக்கணும் என்று சொன்னால் அது நிகர்மாறால பெருக்க வேண்டும். ஆகவே 8 9ஆல பெருக்குங்கள். இங்கே சுருக்கினீங்கன்னா ஒரு முறை, இங்கே 8ஆல் சுருக்கினா 4ஆல 2 முறை. ஆகவே 9 9 2 எவ்வளவு? 10. அடுத்து 8வது வினாவாக 8 7 10 7ஆல் வகுக்க வேண்டும். ஆகவே 8 7 இதை தரவாக்கும் பொழுது 10 7 நிகர்மாறு. ஆகவே 7 10ஆல் பெருக்க வேண்டும். ஆகவே பாருங்கள், இதை சுருக்க வேண்டும். 7 தர 10 கீழ் 8 தர 7. 7ஆல் சுருக்கினா ஒரு முறை, 7ஆல் சுருக்கினா ஒரு முறை. 10 8 சுருக்கலாம். 2ஆல் சுருக்கலாம் 4 முறை. 2ஆல் சுருக்கினா 5 முறை. ஆகவே 5 5 4 4. ஆகவே என்ன முறை? இது முறைமையில்லா பின்னம். கலப்பெண்ணா எழுதுங்கள். ஆகவே 1 4 1 ஆகும். வினாவுக்கு செல்வோம். 9வது வினாவாக 8 3 அரண 5 2. ஆகவே 8 3 அரண என்று சொன்னால் தரவாக்கும் பொழுது 5 2 நிகழ்மாறு என்னது? 2 5. ஆகவே 3 5 15 2 எவ்வளவு? 16. சுருக்க முடியாத விடத்து பெருக்கினால் விடை போதுமானது. அடுத்து 10வது வினாவை பார்ப்போம். 3 2 7 5ஆல் பெருக்க வேண்டும். ஆகவே 3 2 இதை தரவா கேட்க
என்னையோட 7 நிகர்மாறு நிகர்மாறு 5 பெருக்க வேண்டும். அவங்க சுருக்க முடியாது. 7 14 5 எவ்வளவு 15. அங்கே உதாரணமாக என்னது கலப்பு எண்ணெய் முழு எண்ணால் சுருக்குதல். அவை கலப்பு எண்ணெய் முழு எண்ணால் சுருக்கணும் என்று சொன்னால் 1/2 6 வகுக்க வேண்டும். அவை 1/2 6 வகுக்குதல் சொன்னால் முதலில் இதை முறைமை இல்லா பின்னமாக எழுதுங்க. அவை 2 2 2 3 3 3 2 அரண 6. அவை 6 வகுக்கணும் என்று சொன்னால் நாங்கள் இந்த 6 நிகர் மாற்றால பெருக்க வேண்டும். அவை 2 3 தர 6 1. அவை பாருங்கள் 3ஆல் இந்த 6 சுருக்கக்கூடியதாக இருக்கும் 2 முறை. அவை 1 1 2 எவ்வளவு 4. அவை விட என்னென்னு வரும் 4 1 வரும். இப்பொழுது அடுத்த உதாரணத்தை செல்வோம். அங்கே முதலாவது உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கலப்பு எண்ணெய் முழு எண்ணால் வகுத்தலுக்கான உதாரணம் ஒன்று தரப்பட்டுள்ளது. அடுத்த உதாரணமாக இங்கே பின்னம் ஒன்றை கலப்பு எண்ணால் வகுப்பதற்கான உதாரணம் ஒன்று தரப்பட்டுள்ளது. வேறு வேறு தலையங்கத்தின் கீழ் அந்த உதாரணமானது தரப்பட்டு உள்ளது. அவை 5 4 அவை 5 4 அரண 1 3 1 என்ன செய்ய வேண்டும் முறைமை இல்லா பின்னமா மாற்றுங்க. 3 3 3 3 4 அவை 3 4 அவை 5 4 அரணவ தரவா கேட்க 3 4 என்னவா மாறும் நேர்மாறாக மாறும் நிகர்மாறு. ஆவி கீழே 4 மேலே 3 சுருக்கக்கூடிய சுருக்குங்கள் ஒரு முறை அவை 3 3 5 5 நேரடியாகவே விடையை பெறக்கூடியதாக இருக்கும். இங்கே கலப்பு எண்ணெய் பின்னத்தால் சுருக்குவதற்கு இரண்டாவது உதாரணம் தரப்பட்டுள்ளது. அவை 1 3 1 5 4 வகுக்க வேண்டும். அவை 1 3 1 முறைமை இல்லா பின்னமா மாற்றுங்கள். 3 3 3 4 3 4 அரண 5 4. அவை 3 4 பெருக்க வேண்டும். எதால 5 4 நிகர் மாற்றால. ஆவே 4 5 பெருக்க வேண்டும். அவை சுருக்கி நீங்கள் ஒரு முறை இங்கே ஒரு முறை 5 5 3 3. அவை முறைமை இல்லா பின்னத்தை கலப்பண்ணாளி நீங்கள் என்றால் ஒரு முறையும் 2 மிச்சம். அவை 1 3 2 ஆகும். இப்பொழுது 14.5 பயிற்சியில் உள்ள முதலாவது வினாக்களை பார்ப்போம். முதலாவது வினா பகுதிகளாக தரப்பட்டுள்ளது. அதில் முதலாவது வினா 3 1/2 வகுக்க வேண்டும். அவை 1/2 முதலில் முறைமை இல்லா பின்னமாக எழுதுவோம். 3 அரண 2 2 3 3 2 3. ஆவே 3 வகுக்கோணம் 2 3 என்றால் இதன் நிகர்மாறு 3 2 பெருக்க வேண்டும். அவை பெருக்கினீங்கள் என்றால் இங்கே பகுதி எண்ணும் முழு எண்ணும் சுருக்கப்படும் ஒரு முறை. அவை 2 2 என பெறப்படும். இரண்டாவது வினாவாக 7 அரண 1 8 1. ஆவை 7 அரண 1 8 1 முறைமை இல்லா பின்னமாக்குங்கள். 1 8 8 3 9. ஆவை 8 9. ஆவை 7 இதை தரவாக்கும் பொழுது 8 9 நிகழ்மாறு என்னென்னு வரும் 9 8. ஆவை 9 8 பெருக்கிறீங்கள் என்றால் இங்கே சுருக்குவதற்கு ஒன்றும் இல்லை. ஆவை 7 56 அதனை 9 வகுக்க வேண்டும். ஆவை 56க்கு 9 எத்தனை முறை 6 முறை. 9 6 54. ஆவை 6 9 2 ஆகும். 15 1 4 1 வகுக்க வேண்டும். ஆவை 15 அரண 1 4 1 1 4 4 3 5. ஆவி 4 5. ஆவி 15 அரணவ தரவா கேட்க 4 5 என்னென்னு வரும் நிகர்மாறாக மாறும். ஆவி 5 4 மாறும். ஆவி 15 5 சுருக்கிறீங்கண்டா ஒரு முறை இங்கே 3 முறை. ஆவி 3 எவ்வளவு 12 என விடை பெறப்படும். நான்காவது வினா 18 அரண 1 25 2 ஆகும். ஆவி 18 அரண இதை முறைமை இல்லா பின்னவா மாற்றுங்க. 25 1 25 25 2 கூட்டினா 27. அவை 25 27. அவை வகுப்பது என்று சொன்னால் அதனை நிகர் மாற்றால பெருக்க வேண்டும். அவை 27 25 பெருக்குங்கள்.
இங்கே 9 சுருக்கலாம் 2 முறை, 9 சுருக்கினா 3 முறை. 25 2 வைக்கிங்கன்னா 50, 50 இங்கே 3. 50 3ஆல் வகுத்தீங்கள் என்றால் 16 முறை. 16, 48, 2 மிச்சம். 16ஓடு 3ல் 2 ஆகும். அடுத்த வினா 1/2 அரண 3. 1/2 3ஆல் வகுக்கணும் என்று சொன்னால் 2 2 1 3. 2ல் 3 அரண 3. 2ல் 3ஐ எதால் பெருக்க வேண்டும்? 3 நிகர் மாற்றால 3ல் 1ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கினீங்கன்னா இங்கே சுருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு முறை ஒரு முறை. ஓரொண்டு 1 பகுதி என்ன பெருக்குங்கள்? 2 2. என்ன விட அரை என பெறப்படும். 6வது வினா 1 5ல் 2ஐ 14ஆல் வகுத்தல் வேண்டும். 5 5, 5 2 7. 5ல் 7ஐ 14ஆல் வகுக்க வேண்டும். 5 எதால் பெருக்க வேண்டும்? 14 நிகர் மாறு. 14ல் 1ஆல் பெருக்க வேண்டும் என்று சொன்னால் 7ஆல் சுருக்கினா ஒரு முறை, 7ஆல் சுருக்கினா 2 முறை. ஓரொண்டு 1, 2 எவ்வளவு? 10. விடை என்ன வரும்? 10ல் 1ஆக அமையும். அடுத்த வினாவை பாருங்கள். 3 3ல் 2ஐ 22ஆல் வகுக்க வேண்டும். 3 9, 9 2 11. 3ல் 11ஐ என்ன செய்ய வேண்டும்? 22ஆல் வகுக்க வேண்டும். 22ஆல் வகுப்பது என்று சொன்னால் 22 நிகர் மாற்றால பெருக்கினீங்கள் என்றால் இந்த விடையை பெறக்கூடியதாக இருக்கும். தர 22 நிகர் மாற்று 22ல் 1. இங்கே சுருக்கக்கூடியதாக இருக்கிறது. 11க்கு 22 2 முறை, இங்கே ஒரு முறை. ஓரொண்டு 1 2 6. அடுத்து 8வது வினா 5 6ல் 5ஐ 21ஆல் வகுக்க வேண்டும். பாருங்கள். 6 5 30, 35 கூட்டினா 35. 6ல் 35 அதனை 21ஆல் வகுக்க வேண்டும். 21ஆல் வகுப்பது என்று சொன்னால் 21 நிகர் மாற்றால பெருக்குங்கள். 6ல் 35 தர 21ல் 1. 21ஐ 35 சுருக்கக்கூடியதாக இருக்கும். 7ஆல் சுருக்கிங்கண்டா 3 முறை, 7ஆல் சுருக்கிங்கண்டா 5 முறை. 5 5, 6 3 18. 18ல் 5 என பெறப்படும். அடுத்து 2வது வினாவை பாருங்கள். பின்னத்தை கலப்பெண்ணால் பிரிக்கிறது தொடர்பான பயிற்சிகள் தரப்பட்டுள்ளது. 5ல் 3ஐ 2 5ல் 2ஆல் வகுத்தல் வேண்டும். 5ல் 3 அரண 2 10, 10 2 12. முறைமையில்லா பின்னமாக மாற்றிய பின்பு அதனை பிரித்தல் வேண்டும். 5ல் 3 பிரித்தல் என்றால் பெருக்கல் மாற்றும் பொழுது நிகர் மாற்றால் பெருக்க வேண்டும். 5ல் 12 நிகர் மாற எவ்வளவு? 12ல் 5. இங்கே 5 5 சுருக்கப்படும் ஒரு முறை. அதே போல 3 12ஆல் சுருக்கப்படும் ஒரு முறை. இங்கே 4 முறை. ஓரொண்டு 1 4 4. 2வது வினா 7ல் 6ஐ 1 5ல் 1ஆல் வகுக்க வேண்டும். 7ல் 6 அரண 1 5, 5 1 6, 5ல் 6. 7ல் 6 எதால் பெருக்க வேண்டும்? 6ல் 5ஆல் பெருக்கினீங்கள் என்றால் உங்களுக்கு விடை பெறும். ஏன்? 5ல் 6 நிகர் மாறு 6ல் 5. இங்கே 6ஐ சுருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு முறை ஒரு முறை. 1 5, 7 7. அடுத்த வினாவை பாருங்கள். 11ல் 8ஐ 3 5ல் 1ஆல் வகுக்க வேண்டும். 11ல் 8 அரண 3 5ல் 1 முறைமை இல்லா பின்னமாக மாற்றுங்கள். 3 15 1 16. 5ல் 16. 11ல் 8ஐ எதால் பெருக்க வேண்டும்? 5ல் 16 நிகர் மாறால. 16ல் 5ஆல் பெருக்க வேண்டும். இங்கே சுருக்கக்கூடியதாக இருக்கிறது 8ஆல். 1 8, 2 16. இனி ஒன்று சுருக்க முடியாது. 1 5, 11 2 22. அடுத்து 4வது வினா 8ல் 3ஐ 2 1/4ஆல் வகுக்க வேண்டும். பாருங்கள். 8ல் 3 அரண 2 1/4 என்று சொன்னால் 4 2 8 1
9 இங்கள் 4 ஆகவே 8 இல் 3 இங்கே தரவாக்கும் பொழுது 4 இல் 9 நிகர்மாறு என்னது 9 இன் 4 பெருக்குதல் வேண்டும். ஆகவே 3 சுருக்கலாம் ஒரு முறை, 3 சுருக்கினா 3 முறை, இங்கே 4 சுருக்கலாம் ஒரு முறை, 4 சுருக்கினா 2 முறை. ஆகவே 1 1 2 6 என விடை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்கள். 1 5 இல் 4 5 இல் 3 வகுத்தல் வேண்டும். ஆகவே 1 5 5 4 9 5 இல் 9 அரண 5 இல் 3. ஆகவே இதை தலைகளாக மாற்றும் பொழுது எதால பெருக்கணும் 5 இல் 3 நிகர் மாற்று. ஆகவே 3 இல் 5 அவங்க 5க்கு ஒரு முறை 5க்கு ஒரு முறை 3 சுருக்கிங்கண்டா ஒரு முறை, இங்கே 3 முறை. ஆக என்ன விடை 3 என விடை பெறப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்து 6வது வினாவை பாருங்கள். 2 அறையை 7 இல் 5 வகுத்தல் வேண்டும். ஆகவே 2 4 4 1 5 ஆகவே 2 இல் 5 அரண 7 இல் 5 ஆகவே 2 இல் 5 பெருக்க வேண்டும். எதால் 7 இல் 5 நிகர் மாற்றால். ஆகவே 5 இல் 7 ஆகவே 5 சுருக்கலாம் ஒரு முறை, 5 சுருக்கலாம் ஒரு முறை. ஆகவே 7 1 7 2 2 ஆகவே இது முறைமையில்லா பின்னம். இதை என்ன செய்ய வேண்டும் நிகர் மாற்றாக முறைமையில்லா பின்னத்தை கலப்பெண்ணாக எழுத வேண்டும். ஆகவே பிரிச்சிங்கள் என்றால் 3 முறையும் ஒரு மிச்சம். ஆகவே 3.5 என விடையை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்து 7வது வினா. 10 3 இல் 2 அரண 27 இல் 16. அவங்க பாருங்கள் 10 தர 3 30 32 ஆகவே 32 இங்கள் 3 வகுக்க வேண்டும். எதால 27 இல் 16 ஆக 27 இல் 16 வகுக்கணும் என்று சொன்னால் நாங்கள் 32 இல் 3 பெருக்க வேண்டும். எதால 27 இல் 16 நிகர் மாற்றால. ஆகவே 16 இல் 27 அவங்க சுருக்கக்கூடியதா இருக்கும். 3 ஒரு முறை, 3 27 சுருக்கினீங்கன்னா 9 முறை, 16 32 சுருக்கினீங்கன்றால் இங்கே ஒரு முறை, இங்கே 2 முறை. ஆகவே 9 எவ்வளவு 18. அடுத்து 8வது வினா. 2 5 இல் 3 அரையால் பிரித்தல் வேண்டும். ஆகவே 2 10 10 3 13 ஆகவே 5 இல் 13 அரையால பிரிக்க வேண்டும். ஆகவே அரையால பிரிக்கிறேன்னு சொன்னால் என்னென்னு வரும் 5 இல் 13 அரையின நிகர் மாறுது 2 2ஆல பெருக்க வேண்டும். ஆகவே 13 26 அது இங்கே 5. ஆகவே முறைமையில்லா பின்னத்தை கலப்பெண்ணா எழுத வேண்டும். 26 5ஆல பிரிச்சிங்கன்றால் 5 முறை, 5 25 ஒரு மிச்சம். ஆகவே 5 5 இல் 1 ஆகும். அடுத்து பாருங்கள். வசனத்தில் தரப்பட்டுள்ள பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது என்று பார்ப்போம். காசிம் 7 கிலோ இனிப்பு பண்டத்தை 400 கிலோ வீதமான பாக்கெட்டுகளில் பொதி செய்தான். அதாவது 7 கிலோ இனிப்பு பண்டத்தை 1/4 கிலோ பேக்குகளை அடைக்க போறேன். ஆகவே அவர் பொதி செய்த பாக்கெட்டுகளின் எண்ணிக்கையை காண வேண்டும் என்று சொன்னால் மொத்தம் 7 கிலோ அதை 1/4 கிலோவா பிரிக்க போறார். ஆகவே 7 4 இல் 1 என்ன செய்ய வேண்டும் வகுக்க வேண்டும். ஆகவே 7 அரண 4 இல் 1. இங்கே பாருங்கள் 7 அரண 4 இல் 1 சொன்னால் 4 இல் 1 பிரிக்கணும் என்றால் நிகர் மாறு 4ஆல பெருக்க வேண்டும். ஆகவே 7 4 எவ்வளவு 28 பாக்கெட்டுகள். அடுத்த வினாவை பார்ப்போம். ஒரு தடவையில் 3.5 கியூப் மணலை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ட்ரக் வண்டி 25 கியூப் மணலை கொண்டு செல்வதற்கு குறைந்தபட்சம் எத்தனை தடவைகள் பயணிக்க வேண்டும்? கியூப் என்பது மணலை அழைக்க பயன்படுத்தப்படும் ஒரு அலகு. அதாவது உங்கள் பெரிய டிப்பரண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் ஏற்றக்கூடிய அளவு 3.5 கியூப் மணல். ஆகவே அந்த அலகு கியூப் என்று தான் சொல்வார்கள். ஆகவே பாருங்கள், இப்போ 3.5 ஒரு தடவையில் 3.5 கியூப்பை கொண்டு போகலாம். ஆகவே 25 கியூப் மணல் வேணும் என்று சொன்னால் என்ன வேணும் 25 3.5ஆல வகுக்க வேண்டும். ஆகவே 25 அரண 3.5. ஆகவே 25 3.5ஆல வகுக்கணும் என்று சொன்னால் 25
முதல்ல 3 முறைமையில்லா பின்னவா மாற்றுங்க. 2 6 ஒன்றும் 7 2. ஆவே பாருங்கள் 25 அரணா தர 2 7 நிகர் மாறு 7 2 பெருக்க வேண்டும். ஆவி 25 2 வைக்கணும் 50 50 இங்கே ஆவே 7 பிரிச்சிங்கண்டா 7 7 தடவை. 25 கியூப் மணல் வேணும் என்று சொன்னால் உண்மையா முழுவண்டா கொடுக்கணும் என்று சொன்னால் எத்தனை தடவை ஏற்ற வேண்டும்? 8 தடவைகள் ஏற்ற வேண்டும். ஆவை குறைந்தபட்சம் தான் கேட்டது. ஆவை எவ்வளவு? 25 கியூப் மணல் கட்டாயம் கொண்டு செல்வதற்கு குறைந்தபட்சம் எத்தனை தடவைகள் பயணிக்க வேண்டும்? ஆவை எத்தனை தடவை பயணிக்க வேண்டும்? 8 தடவைகள் பயணிக்க வேண்டும். அடுத்த வினா, மாலா 21 மீட்டர் துணியிலிருந்து 1.25 மீட்டர் நீளமுடைய துணி துண்டுகளை வெட்டி எடுக்க எண்ணினார். அவள் வெட்டி எடுக்கக்கூடிய துண்டுகளின் எண்ணிக்கை 21 மீட்டர்ல இருந்து 1.25 மீட்டரை வெட்டி எடுக்க போறான். அப்படி எத்தனை துண்டு வெட்டி எடுத்தா என்று சொன்னா 21 1.25 என்ன செய்ய வேண்டும்? வகுக்க வேண்டும். 21 அரண 1.25. 21 அரண 1.25 என்று சொன்னா முறைமை இல்லா பின்னவா மாற்றுங்க. 4 4 3 7. ஆவே வகுக்கணும் என்று சொன்னால் 4 7 வகுத்து இருக்கின்றால் அதனை நிகர் மாற்றால பெருக்குங்கள். 7 4 பெருக்க வேண்டும். 7 சுருக்கலாம் ஒரு முறை, இங்கே 3 முறை. 4 எவ்வளவு? 12 என விடை பெறப்படும். ஒரு பொய்ப்பாயில் 31 லிட்டர் நிரப்பூச்சு சமனான அளவில் 7 கொள்கலன்களில் அடைக்கப்பட்டுள்ளது. ஒரு கொள்கலனில் உள்ள நிரப்பூச்சின் அளவை காண்க. ஆவே ஒரு பைப்பால இவ்வளவு லிட்டர் நிரப்பூச்சி இருக்கு. 7 கொள்கலன்கள் அடைச்சிருந்தால் ஒரு கொள்கலனை காணதுக்கு 7 என்ன செய்ய வேண்டும்? வகுக்க வேண்டும். எதை வகுக்க வேண்டும்? 31 7 வகுக்க வேண்டும். 7 வகுக்கிறேன்னு சொன்னால் 31 2 பெருக்கிறீங்க என்றால் 62 62 மட்டும் 63 2 7 வகுக்க வேண்டும். 7 வகுப்பது என்றால் 7 நிகர்மாறு 7 ஒன்றால் பெருக்கிறீங்க என்றால் விடையை காணக்கூடியதாக இருக்கும். 7 1 7 சுருக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு முறை, இங்கே 9 9 2 9 2 என்றால் இதை கலப்பண்ணா எழுதுங்கள் 4 முறை. ஒரு மிச்சம் 4.5 லிட்டர். ஒரு பீப்பாயில் எவ்வளவு இருக்கு? 4.5 லிட்டர் நிரப்பூச்சு காணப்படும். அடுத்து அந்த பயிற்சிகளை தொடர்ந்து வருகின்ற உதாரணத்தில் கலப்பெண்ணா சுருக்குவது தொடர்பான உதாரணம் முதலாவதாக தரப்பட்டுள்ளது. அப்போது அதை பார்ப்போம். அவை கலப்பு எண்கள் தரப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? முறைமை இல்லா பின்னமாக மாற்றுங்கள். அவை 3 என்று சொன்னால் 3 6 ஒன்றும் 7 2 அரண 1.25. 1 4 3 4 4 3 7 4. 2 7 இதால வகுக்கணும். இதால 4 7 வகுக்கணும் பண்ண அது நிகர் மாறு 7 4 பெருக்க வேண்டும். 7 சுவிக்கினா ஒரு முறை, 7 சுவிக்கினா ஒரு முறை, 2 சுவிக்கினா ஒரு முறை, இங்கே 4 2 சுவிக்கினா 2 முறை. 2 எவ்வளவு? 2 என பெறக்கூடியதாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது உதாரணம் காட்டப்பட்டுள்ளது. 2 5 3 1 10 7 சுருக்க வேண்டும். அவை முறைமை இல்லா பின்னவா மாற்றுங்கள். 2 10 10 3 13. 5 13 அரண மற்றதையும் முறைமை இல்லா பின்னவா மாற்றுங்கள். இதை 1 10 7 10 தர 1 10 10 மேலும் 17 10. இப்போது எதால வகுக்கணும்? 10 17 வகுக்கணும். அதுண்ட நிகர் மாற்றால பெருக்குங்கள். 17 10 பெருக்குங்கள். 17 10 பெருக்கிங்க என்றால் இங்கே 5 சுருக்கக்கூடியதாக இருக்கும். 10க்கு 2 முறை. 13 தர 2 26 கீழ் 17. 17 வகுத்தீங்கள் என்றால் ஒரு முறையும் எத்தனை மிச்சம்? 9 மிச்சம். 1 17 9 ஆகும். இப்போது கலப்பு எண்களை பிரித்தல் தொடர்பான பயிற்சி 14.6 பயிற்சியில் தரப்பட்டுள்ளது. அவற்றை எவ்வாறு அணுகுவது என்பது தொடர்பாக பார்ப்போம். 2 கால 2 3 2 வகுக்க வேண்டும். அவை 2 கால் என்று சொன்னால் 4 8 1 9.
4 9 வகுக்க வேண்டும். எதால 2 6 8. ஆகவே 3 8ஆல வகுக்க வேண்டும். ஆகவே 4 9 எதால வகுக்க வேண்டும்? தரவா கேட்க இது நிகர்மாறாக மாறும். நிகர்மாறாக மாறினால் 8 3. ஆகவே பாருங்கள், சுருக்கக்கூடியதாக இருக்குதா? இல்லை. சுருக்கியலாட்டி 9 3 27 எண்ணால் எவ்வளவு? 32. நேரடியாக விடையை எழுதக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது வினா, 7 8 7 3.5ஆல வகுக்க வேண்டும். 8 7 56 56 மேலும் 63 63. 8 63 எதால வகுக்க வேண்டும்? 3.5ஆல. அவை 2 6 3 7 2 7ஆல வகுக்க வேண்டும். 8 63 2 7 நிகர்மாற்றால பெருக்கினீங்கன்னா சரி. அரண தரவாயக்க இது நிகர்மாறாக மாறும். 7 2ஆக மாறும். இப்போது 63 மேலையும் சுருக்கக்கூடியதா இருக்கும். 7ஆல சுருக்கினீங்கன்னா ஒரு முறை, 7ஆல சுருக்கினா 9 முறை. 2ஐயும் 8ஐயும் சுருக்கக்கூடியதா இருக்கும். 2ஆல ஒரு முறை, 2ஆல சுருக்கிங்கன்னா 4 முறை. 9 9 9 4 4. 9 4ஆல பகுத்தீங்கள் என்று சொன்னால் எத்தனை முறை? 2 முறை. ஒரு மிச்சம். 2 4 1 என விடை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்கள். 6 5 3 4 7 5ஆல் வகுக்க வேண்டும். இங்கே முறைமையில்லா பின்னவ மாற்றுங்கள். 5 6 33 33. 5 33 வகுக்க வேண்டும். 7 4 28 28 5 33. 7 33. 5 33 என்ன செய்ய வேண்டும்? பெருக்க வேண்டும். எதால பெருக்க வேண்டும்? 7 33 நிகர்மாறு. 33 7ஆல பெருக்குங்கள். பெருக்கினீங்கள் என்றால் இப்ப சுருக்கக்கூடியதை சுருக்கி போட்டு பெருக்குவோம். 33 சுருக்கலாம் ஒரு முறை, 33 சுருக்கலாம் ஒரு முறை. 7 1 7 1 5. 7 5ஆல வகுத்தீங்கள் என்று சொன்னால் ஒரு முறையும் 2 மிச்சம். 1 5 2. நான்காவது வினாவை பாருங்கள். 7 8 5 8 7 5ஆல் வகுக்க வேண்டும். பாருங்கள், 8 7 56 5 61. 61 8 அரண. 8 7 56 56 5 61. 61 7 61. 8 61 எதால வகுக்க வேணும்? 7 61ஆல. 7 61 நிகர்மாறு 61 7ஆல பெருக்கினீங்கள் என்றால் விடையை இலகுவாக பெறக்கூடியதாக இருக்கு. 61ஆல சுருக்கலாம் ஒரு முறை, 61ஆல சுருக்கலாம் ஒரு முறை. 7 1 7 1 8. எவ்வளவு வரும்? 8 7ஆக விடையானது அமையும். அடுத்த வினாவை பாருங்கள். 11.5ஐ 2 3/4ஆல் வகுக்க வேண்டும். 11.5 நாங்கள் முறைமையில்லா பின்னமாக எழுதுவோம். 11 22 3 23. 23 2 23 4 2 8 8 3 11. 4 11ஆல வகுக்க வேண்டும். 2 23 எதால பெருக்க வேண்டும்? எதால பெருக்கணும் வேண்டாம். 4 11 நிகர்மாற்றால பெருக்கிறீங்கன்னா சரி. தரவாயக்க இது நிகர்மாறாக மாறும். 11 மேல 4. இங்க 2ஆல சுருக்கக்கூடியதா இருக்கு. 4ஐ ஒரு முறை, இங்க 2 முறை. 23 2ஆல பெருக்கிங்கன்னா எவ்வளவு? 46 கீழே 11. இதை முறைமையில்லா பின்னமாக இருக்கிறது கலப்பெண்ணாக எழுத வேண்டும். 46 11ஆல பெருக்கிறீங்க என்றால் 4 முறை. 11 4 44. மிச்சம் 2. 4 11 2 ஆகும். ஆறாவது வினா, 5 3 1 2.5ஆல வகுக்க வேண்டும். 5 3 1 முறைமையில்லா பின்னவாளி நீங்கள் என்றால் 3 15 3 16 3. இங்கே தரவாக்கும் போல் அரண 2.5ஐ நான் என்ன செய்ய வேண்டும்? முறைமையில்லா பின்னமாக எழுதுங்கள். 4 4 3 5 2 5. 3 16ஐ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெருக்க வேண்டும். எதால பெருக்க வேண்டும்? 5 2ஆல் பெருக்க வேண்டும். ஏன்? இதை நேர்மாறாக மாற்றும் போது. இங்கே சுருக்கலாம். ஏதாவது சுருக்க முடியாது. 16 2
32 ஐமூன்று 15 ஆவி 32 15 ஆபிச்சுங்கண்டா 2 முறை 30 ஆவி மிச்சம் 2 ஆவி 2 15 2 என விடை பெறக்கூடியதாக இருக்கும். அங்கே வசன கணக்கில் அந்த வினாக்களானது தரப்பட்டுள்ளது. ஆவி இவ்வாறான பிரச்சனைகளின் பொழுது அந்த வசனத்துக்கு ஏற்றவாறு குறியீட்டில் எழுதினீர்கள் என்று சொன்னால் விடையை இலகுவாக காணக்கூடியதாக இருக்கும். அவை ஓர் ஆடையை தைப்பதற்கு 2.5 மீட்டர் துணி தேவை. அவை 56 துணியிலிருந்து தைக்கக்கூடிய இவ்வாறான ஆடைகளின் எண்ணிக்கையை காண்க. அவை ஓர் ஆடையை தைக்கிறதுக்கு இவ்வளவு துணி தேவை என்று சொன்னால் இவ்வளவு துணியிலிருந்து இவ்வளவு தைக்கலாம் என்றால் 56 காலை என்ன செய்ய வேண்டும்? வகுக்க வேண்டும். எதால? 2 காலால. அவை 6 நாள் 24 5 20 224 அதோட கூட்டினா 225 ஆவி 225 கீழ் 4 எதால வகுக்க வேணும்? 4 2 8 8 3 9 4 9 வகுக்க வேண்டும். ஆவே 4 225 எதால பெருக்க வேணும்? 4 9 நிகர்மார். அவை அது நிகர்மார் எவ்வளவு? 9 4 அவை 4 சுருக்கினா இந்த 4 4 சுருக்கப்படும். 9 225 சுருக்கலாம் ஒரு முறை. இங்கே 2 முறை 18 45க்கு 5 ஆவே எத்தனை துணி வெட்டலாம்? 25 துணிகள் வெட்டக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, 2 நகரங்களுக்கிடையே உள்ள தூரம் 57.5 மீட்டர் ஆகும். ஒரு நகரிலிருந்து மற்ற நகரத்துக்கு செல்ல ஒரு மோட்டார் வாகனம் 1.16 மணித்தியாலம் எடுக்கிறது. அவை அவ்வாகனம் சீரான கதியில் முழு பயணத்தையும் சென்றது எனில் வாகனம் 1 மணித்தியாலத்தில் சென்ற தூரம். அவை அவ்வளவு தூரத்தையும் போறதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்குதுன்னு சொன்னால் ஒன்றுக்கு காணுறதுக்கு இவ்வளவு தூரத்தையும் இதால் என்ன செய்ய வேண்டும்? வகுக்க வேண்டும். அவை 57.5 எதால வகுக்க வேண்டும்? மொத்த நேரத்தால. மொத்த நேரம் எவ்வளவு? 1.16 ஆவி 57 2ஆல் பெருக்கினீங்க 2ஆல் எவ்வளவு? 114 114 கூட்டினா 115 ஆவி 2 115 அரண. இதையும் முறைமையில்லா பின்னமாக எழுதுவோம். 16 1 16 16 3 19 ஆவே 16 19 அவை இப்போது பார்த்தீங்க என்றால் 115 கீழ் 2 பெருக்கலா மாற்ற போதிக்கும் போது இது என்னவா? நிகர்மாறாக மாறும். அவை தர 16 19 இங்க 2ஆல் சுருக்கினீங்க என்றால் எத்தனை முறை? 8 முறை. இங்கே 19ஆல 115 சுருக்க வேண்டும். ஆவே எத்தனை முறை அடங்குமா? இல்லை. ஆவே 115 8ஆல பெருக்குங்க. என்ன? 19 5 95 95ஓட 19 கூட்டிங்கன்னா வருமா? 115 வராது. ஆவே இங்கே 115 8ஆல பெருக்குங்க. ஆவே 115 8ஆல பெருக்கினீங்க என்றால் 8 5 40 4 முறை 8 8 8 4 12 ஒரு மிச்சம் 9 8 8 3 9 அவை 920 கீழ் 19 அவை 920ஐ 19ஆல பிரிப்போம். 19க்கு 9 எத்தனை முறை அடங்காது. 92 எத்தனை முறை? 19 5 40 95 ஆவி 5 முறை அடங்காட்டி 4 முறை ஆவி 76 கழிச்சிங்கள் என்று சொன்னால் 12லேருந்து 6 6 1 160 19 8ஆல பெருக்கினீங்கள் என்றால் எவ்வளவு? 8 9 72 7 மிச்சம் 8 7 8 8 7 15 ஆவே 8 முறை ஆவி எவ்வளவு? 152 ஆவி மிச்சம் 8 ஆவி 1 மணித்தியாலத்தில் பயணம் செய்த தூரம் 48 19 எவ்வளவு மிச்சம்? 8 ஆவி 48 19 8 எவ்வளவு தூரம்? அவ்வளவு மீட்டர். அவ்வளவு தூரம் தான் 1 மணித்தியாலத்தில் பயணம் செய்த தூரமாக காணப்படும். அடுத்து பாருங்கள், 148 கிலோ அரிசியை ஒரு குடும்பத்துக்கு 8.25 கிலோ வீதம். இவ்வளவு அரிசி இருக்கிறது. அதுல ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு அரிசி. எத்தனை குடும்பத்துக்கு பங்கிடலாம்னு சொன்னால் 148 எதால வகுக்க வேண்டும்? ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கிறதால வகுக்க வேண்டும்.
ஆகவே 8.5 கிலோ. ஆகவே எத்தனை குடும்பத்துக்கு கொடுக்கலாம்னு சொன்னால் இது என்ன ஒன்று முதல் முறைமை இல்லா பின்னமாக மாற்ற வேண்டும். ஆகவே 296 ஒன்றும் 297. ஆகவே 2ல் 297 அரணை 4 32 ஒன்றும் 33. ஆகவே 4ல் 33. ஆகவே 2ல் 297 எதால வகுக்க வேணும்? 4ல் 33 வகுக்கணும் என்றால் நிகழ் மாற்றால பெருக்குங்க. 33 4 பெருக்கினீங்கன்னா விடையை பெறக்கூடியதாக இருக்கு. ஆகவே 2ஆல் சுருக்கிங்கன்னா ஒரு முறை, 2ஆல் சுருக்கினா 2 முறை. இங்கே 11ஆல் சுருக்கலாம் 3 முறை. இங்கே 11ஆல் சுருக்கிங்கன்னா 2 முறை 22, 77க்கு 7. ஆகவே இங்கே 3ஆல் மீண்டும் சுருக்கலாம் 9. ஆகவே 9 2 எவ்வளவு? 18 குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பலவீன பயிற்சியில் உங்களுக்கு முன்பு கற்ற பெருக்கல் தொடர்பான விடயங்களையும் பிரித்தல் தொடர்பான விடயங்களும் தரப்பட்டுள்ளன. ஆனால் இந்த பலவீன பயிற்சியில் அந்த பிரித்தல் பற்றிய விடயங்கள் உள்ளடங்கப்படவில்லை. அவை உங்களுக்கு அங்கே பெருக்கல் தொடர்பான விடயங்கள்லாம் கற்றிருக்கிறீர்கள், தரப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை நீங்கள் 13ஆம் பாடத்தில் கற்றிருப்பீர்கள். ஆகவே அதனை இப்பொழுது செய்து விடைகளை சரிபார்த்து கொள்ளுங்கள். ஆகவே முதலாவது பலவீன பயிற்சியில் உள்ள முதலாவது வினாவை பார்ப்போம். 5ல் 4 தர 6. ஆகவே இங்கே சுருக்க முடியாது. ஆகவே 6 4 24, அது இங்கு 5. ஆகவே 24 5ஆல் பிரிச்சிங்கள் என்றால் இது முறைமை இல்லா பின்னம். கலப்பெண்ணா மாற்றணும் என்றால் 4 முறை 20 மிச்சம் 4. ஆகவே 4 5 4 ஆகும். இரண்டாவது வினா 7ல் 3 தர 3. சுருக்க முடியாது. தொகுதி எண்ணால பெருக்குங்கள். 3 9 7. அவை படித்திருக்கிறீர்கள். தொகுதி எண்ணையும் முழுவெண்ணையும் பெருக்க வேண்டும் என்று. ஆகவே இது முறைமை இல்லா பின்னம். கலப்பெண்ணால் நீங்கள் என்றால் 1 7ல் 2 ஆகும். மூன்றாவதாக 8ல் 3 தர 4. அவை பாருங்கள். 3 தர 4 கீழ் 8. இங்கே சுருக்கலாம் ஒரு முறை 2 முறை. ஆகவே 2ல் 3. ஆகவே இதை கலப்பெண்ணால் நீங்கள் என்று சொன்னால் 2ஆல் பிரிச்சிங்கன்னா ஒரு முறையும் ஒரு மிச்சமும். ஆகவே 1 அரை. நான்காவது வினாவை பாருங்கள். 15ஐ 10ல் 3ஆல் பெருக்க வேண்டும். ஆகவே 15 தர 3 கீழ் 10. ஆகவே 5ஆல் சுருக்கலாம் 2 முறை. 5ஆல் சுருக்கினா 3 முறை. 3 9 கீழ் 2. ஆகவே 2ஆல் பிரிச்சிங்கன்னா 4 முறை. ஆகவே 4 அரை. அடுத்த வினா 8 தர 4ல் 3. ஆகவே இங்கே முழுவெண்ணை தொகுதி எண்ணால் பெருக்குங்கள். 8 தர 3 கீழ் 4. இனி சுருக்குங்கள். 4ஆல் சுருக்கினா ஒரு முறை. 4ஆல் சுருக்கினா 2 முறை. ஆகவே 2 எவ்வளவு? 6. அடுத்து 6வது வினாவை பாருங்கள். 5.25 தர 5. அவை முறைமை இல்லா பின்னமாக மாற்றுங்கள். 5 20 20 மட்டும் 21. ஆகவே 21 4 தர 5. ஆகவே 21 தர 5 அது இங்கு 4 என்று சொன்னால் 21 5ஆல் பிரிக்கினா 105. அது இங்கு 4. ஆகவே 4 இதை கலப்பெண்ணால் தோணும் என்றால் 4ஆல் பிரிச்சிங்கள் என்றால் 4 2 8 25க்கு 6 24. ஆகவே 26 4ல் 1 ஆகும். அடுத்து 7வது வினா 6 5ல் 3ஆல் பெருக்க வேண்டும். அவை முறைமையில்லா பின்னமாக மாற்றுங்கள். 6 5 30 33. ஆகவே 5ல் 33 தர 3. ஆகவே இங்கே பாருங்கள். 33 தர 3 கீழ் 5. அவை 33 3ஆல் வைக்கினா 99. அது இங்கு 5. ஆகவே 99 5ஆல் பிரிச்சிங்கன்னா 19 முறை. ஆகவே 19 முறையும் மிச்சம் எவ்வளவு? 95 4. ஆகவே 19 5 4 ஆகும். அடுத்து 8வது வினா 8 தர 1 5ல் 1. அவை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 தர 1 5ல் 1 முறைமை இல்லா பின்னமாக மாற்றுங்க. 1 5 5 1 6. ஆகவே 8 48 கீழ் 5. ஆகவே 5ஆல் பிரிச்சிங்கள் என்றால் 9 முறையும் மிச்சம்
3 ஆகவே 9 5 3 என கலப்பெண்ணாக மாற்றி எழுத வேண்டும். அடுத்த வினா 7 தர 7 அரை ஆகவே 7 தர 7 2 14 ஒன்றும் 15 2 ஆகவே இங்கே 2 15 பெருக்கிறீங்கள் என்றால் எவ்வளவு 105 2 வகுக்க வேண்டும். 2 வகுத்தீங்கள் என்று சொன்னால் 52 அரை என கலப்பெண்ணாக மாற்றி நீங்கள் எழுத வேண்டும். அடுத்து 10வது வினாவாக 3 2 தர 8 7 ஆகவே 3 2 8 7 என்று சொன்னால் தொகுதி எண்ணை பெருக்கி எழுதுங்கள். 2 தர 7 கீழ் 3 தர 8 இங்கே சுருக்கக்கூடியா இருக்கும் 8ஐயும் 2ஐயும் 2 சுருக்கினா 4 முறை 2 சுருக்கினா 1 முறை ஆகவே 1 7 4 12. அடுத்து 11வது வினா 7 3 தர 3 2 ஆகவே 7 3 தர 3 2 சொன்னால் இங்கே 3 தர 2 கீழ் 7 தர 3 என எழுதுவீங்க. தொகுதி எண்ணாலையும் பகுதி எண்ணாலையும் பெருக்குங்கள். சுருக்கக்கூடியா இருக்கும் 3 3 1 முறை 1 முறை ஆகவே 2 2 7 7. அடுத்து 12வது வினா 9 5ஐ 10 7ஆல் பெருக்க வேண்டும். ஆகவே பகுதி எண்ணாலும் தொகுதி எண்ணாலும் பெருக்குவோம். ஆகவே 5 தர 7 கீழ் 9 தர 10 ஆகவே 5 சுருக்கினா 1 முறை 5 சுருக்கினா 2 முறை ஆகவே 1 7 7 9 2 எவ்வளவு 18. அடுத்த வினாவை பாருங்கள் 8 7 தர 5 4 தர 7 3 ஆகவே தொகுதி எண்ணால் பெருக்குங்கள். 7 தர 4 தர 3 அதன் கீழ் 8 தர 5 தர 7 இவ்வாறு எழுதிய பின்பு சுருக்கக்கூடியவரை சுருக்குங்கள். 1 முறை 7 சுருக்கிங்க 5 1 முறை. இனி 4 8 சுருக்கலாம். ஆகவே இங்கே 1 முறை 8 சுருக்கினா 2 முறை வேறு ஒன்று சுருக்கிறாது. ஆகவே 3 3 2 எவ்வளவு 10 ஆகவே 10 3 என விடை பெறப்படும். 14வது 5 2 தர 1 7 3 ஆகவே 5 2 1 7 3 என்ன வேணும் முறைமை இல்லா பின்னமாக மாற்றுங்கள். 7 1 7 7 7 3 10 7 ஆகவே 2 தர 10 5 தர 7 5 சுருக்கலாம் 1 முறை 5 சுருக்கலாம் 2 முறை ஆகவே 2 4 7 1 7 ஆகவே என்ன விடை 7 4 என பெறப்படும். 15வது வினாவாக 9 4ஐ 2 1/4ஆல் பெருக்க வேண்டும். ஆகவே 9 4 தர 2 1/4ஆல் பெருக்க வேண்டும் என்றால் 4 2 8 8 3 9 4 ஆகவே 4 தர 9 கீழ் 9 தர 4 ஆகவே பாருங்க சுருக்குப்படும் எல்லாம் 4 4 சுருக்குப்படும் 9 சுருக்கிங்கண்டா 1 முறை ஆகவே 1 1 என்ன விடை 1 என விடை பெறப்படும். 16வதாக 1 8 3 தர 1 7 1 ஆகவே இங்கே பாருங்கள் 8 1 8 8 3 11 8 தர 7 1 7 7 1 8 இங்கே பாருங்கள் இந்த 8 மட்டும் சுருக்குப்படும். இங்கே 1 முறை இங்கே 1 முறை ஆகவே 11 1 11 7 1 7 ஆகவே முறைமையில்லா பின்ன மாற்றிங்கள் இல்லை கலப்பெண்ணாக மாற்றினீங்கள்னு சொன்னால் 7ஆல் பிரிக்க வேண்டும் 1 முறையும் 4 மிகுதியும் ஆகவே 1 7 4 ஆகும். அடுத்து 17வது வினா 1 தர 2 3 2 ஆகவே 1 என்று சொன்னால் 2 2 1 3 2 தர 3 6 6 2 8 3 இங்கே 3 சுருக்கக்கூடியதா இருக்கும் 1 முறை 1 முறை 2 சுருக்கினா 1 முறை இங்கே 4 முறை ஆகவே 4 என்ன விடை 4 என பெறப்படும். 18வது வினா 4 3 2 தர 1 7 1 பாருங்கள் முறைமையில்லா பின்னவா மாற்றினா 4 3 12 2 14 3 தர 7 1 7 1
8 7. அவ 7ஆல சுருக்கினீங்க என்றால் இங்கே ஒரு முறை, 7ஆல சுருக்கினா 2 முறை. வேறு யாரும் சுருக்கலாமோ? இல்லை. அவை 2 16 3 3. அவை முறைமையில்லா பின்னத்தை கலப்பெண்ணாளி நீங்கள் என்றால் 16 3 வச்சு 5 முறையும் மிச்சம் 1. அவை 5 3 1 என எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 3 இலக்க எண்கள் பெருக்கப்பட்டுள்ளது. இங்கே கலப்பு எண்கள் 3 பெருக்கப்பட்டுள்ளது. எழுதினீங்கள்னு சொன்னால் 4 8 1 9 2 தர 5 15 3 18 5 தர 3 3 1 4 3. இங்கே பாருங்கள், 9 தர 18 தர 4 கீழ் தொகுதி எண்களை எழுதியிருக்கிறோம் பெருக்கி. இனி பகுதி எண்கள் எழுதுங்க. 2 தர 5 தர 3. சுருக்கக்கூடியவற்றை சுருக்குங்கள். 3ஆல் சுருக்கலாம் ஒரு முறை, 3ஆல் சுருக்கினா 6 முறை. பெரிய இலக்கத்தை சுருக்குங்கள், பெருக்குவதற்கு சுகமாக இருக்கும். 2ஆல் சுருக்கினா ஒரு முறை, 2ஆல் சுருக்கினா 2 முறை. 9 6 54 54 தர 2 108 கீழ் 5 தர 1 5 தர 1 5. 5ஆல் 108 5. இது முறைமை இல்லா பின்னம். கலப்பெண்ணா மாற்றணும்னா 5ஆல் பிரிக்கணும். 21 முறை. மிச்சம் 3. 21 5 3 ஆகும். அடுத்து 20வது வினா. 3 3/4 தர 1 5 2 தர 1 7 1. முறைமை இல்லா பின்னமா மாற்றுங்கள். 4 12 3 15 4 தர 1 5 5 2 7. 5 7 தர 7 1 7 1 8 7. பாருங்கள், 15 தர 7 தர 8 கீழ் 4 தர 5 தர 7. சுருக்குங்கள். 7ஆல் சுருக்கிங்கண்டா ஒரு முறை, 7ஆல் சுருக்கிங்கண்டா ஒரு முறை. இங்கே 4ஆல் சுருக்கினா ஒரு முறை, 4ஆல் சுருக்கினா 2 முறை. 5ஆல் சுருக்கக்கூடிய 15 3 முறை, இங்கே ஒரு முறை. 2 எவ்வளவு? 6. இந்த பாடத்தினூடாக நாங்கள் பின்னங்களை எவ்வாறு வகுத்தல் என்பது தொடர்பாக கற்றோம். அதாவது எதால வகுக்க போகிறோமோ அதன் நிகர் மாற்றால பெருக்கினால் விடையை இலவாக அறிந்து கொள்ளலாம் என நாங்கள் கற்றிருக்கின்றோம். அங்கே பொழிப்பாக இந்த பாடத்தினூடாக 2 எண்களின் பெருக்கம் 1 ஆயின் ஒவ்வொரு எண்ணும் மற்ற எண்ணின் நிகர் மாற்று என அழைக்கப்படும். அதே போல ஓர் எண்ணை இன்னொரு எண்ணினால் வகுத்தல் என்பது முதலாவது எண்ணை 2வது எண்ணின் நிகர் மாற்றினால் பெருக்குவது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். இது போன்ற பிரச்சனைகளை தீர்த்து நீங்கள் எந்த எண்ணால் வகுக்க வேணுமோ அந்த எண்ணின் நிகர் மாற்றினால் பெருக்குவதன் மூலம் இந்த வகுத்தல் செய்கைக்கான விடைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.